ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் நம்முடைய தொடர் தியானத்தின் அதிகார பகுதி. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். ஏற்கனவே இதனுடைய ஒரு பகுதியை பார்த்தோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். ஒரு அதிகாரம் முழுவதிலுமே ஒரு சம்பவம். அதுபோல்தான் பல அதிகாரங்கள் ஆதியாகமத்திலே உள்ளன. உதாரணத்துக்கு ஆதியாகமம் 22 அதிகாரம் முழுவதிலும் ஈசாக்கு பலியிடுவதற்காக கொண்டு போகப்பட்டது. ஆதியாகமம் 24 அதிகாரம் முழுவதும் ஈசாக்குடைய திருமணத்துக்காக எலியேசர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள். இப்படி வருகிற அந்த வரிசையில ஆதியாகமம் 27ஆம் அதிகாரமும் ஒன்று. இதைதான் நாம் போன வாரங்களில் பார்த்தோம். இந்த அதிகாரத்திற்கு சுருக்கமாக தலைப்பிட்டால் ஒரு பிளவுபட்ட குடும்பத்தின் கதை என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் 4 பேருமே 4 விதங்களில் பிளவுபட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே குடும்பம். ஒரு தாய், ஒரு தந்தை, 2 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகள் இருக்கிற காலம் இந்த காலம்தான். இதற்கு முந்தைய காலம் ஒரு தாய் தந்தைக்கு 10 பிள்ளைகள், 8 பிள்ளைகள், 7 பிள்ளைகள், 5 பிள்ளைகள், 4 பிள்ளைகள் இருந்த காலம் அப்படியே இருந்து, சமீப காலங்களில் ஒரு பெற்றோருக்கு 2 பிள்ளைகள் தான் அதிகபட்சமாக இப்பொழுது பார்க்கிறோம். வீடுகளிலே இருக்கிற சின்ன குடும்பம் என்று அழைக்கப்படுகிற குடும்பங்களில் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்துக் கொள்கிறார்கள். அது சிறு குடும்பத்திற்கு அழகா இருக்கிறது. அதற்கு மேல இப்பொழுது யாரும் பிள்ளைகளை பெற்றெடுப்பது கிடையாது. இப்பொழுது அது பார்ப்பதற்கு ஆச்சரியமாகவும் இருக்கிறது. பிள்ளைகள் எல்லார் வீட்டிலும் 1 இல்லது 2, அதிகபட்சம் போனால் 3, அது ஆச்சரியம். ஆக 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கிற இந்த காலகட்டத்தில் அன்று 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு பெற்றோருடைய குடும்பத்துல நடந்த சம்பவம் பாடங்களை வைத்திருக்கிறது இந்த அதிகாரம். ஆக இது என்றோ ஒரு நாள் நடந்த, யாருக்கோ ஒரு நாள் ஒரு வீட்டில் நடந்த சம்பவம் என்பதை நாம் நினைக்காமல், இன்றும் இந்த நாட்களில் இந்த வீடுகளிலே நடக்கிற சம்பவங்களுக்கு இந்த அதிகாரம் மிக உதாரணமாய் இருக்கின்றது. இந்த அதிகாரத்துல மையம் ஆசீர்வாதம். எல்லாருமே ஆசீர்வாதத்துக்காக தான் ஓடுகிறோம். இந்த அதிகாரத்தில் ஏறக்குறைய 23 முறை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. ஒரு குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் மிக முக்கியம். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன முயற்சிகளை எடுக்கிறார்கள்? ஒவ்வொருவருக்குமே ஆசையா இருக்கிறது ஆசீர்வாதத்தை வாங்க, ஆசீர்வாதமாய் இருக்க, ஆசீர்வாதம் பெற, ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு தக்க வைத்துக் கொள்ள எல்லாருமே விரும்புகிறோம், எல்லாருமே வாஞ்சிக்கிறோம், எல்லாருமே அதற்குத்தான் ஓடுகிறோம், உழைக்கிறோம். ஏன்? அதை எப்படி தக்க வைப்பது? எப்படி அந்த ஆசீர்வாதத்தை நாம் உண்மையிலே பெற்றுக்கொள்வது என்பதற்கு இந்த குடும்பம் ஒரு முன் உதாரணம். ஆனால் இந்த குடும்பத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியோ முன்னுதாரணத்திற்கு எதிராக இருக்கிறது. ஈசாக்கு, ரெபெக்காள் 2 பேருமே நல்ல குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள். அந்த நல்ல குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு தம்பதிக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அதிகாரத்தில் 4 பேர் இருக்கிறார்கள். ஈசாக்கு, ரெபெக்காள், ஏசா, யாக்கோபு. இந்த அதிகாரத்தை நான் காரணம் ஏன் படிக்க வேண்டும் என்ற காரணத்தை சொல்லியிருந்தேன். ஏறக்குறைய 10-12 காரணங்கள் இன்றைய நாட்களில் இருக்கிற ஆட்களுக்காகவே இதை ஒப்பிட்டு படிக்கலாம். அந்த ஒப்பிட்டு படிக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் நம் குடும்பங்களிலே இருக்கிறது. உதாரணத்திற்கு, தன் மனைவிக்கு சொல்லாமல் மறைத்து பிள்ளைகளிடம் சொன்ன புருஷன்,
தன் மகனை நேசித்து, தன் ஒரு மகனை நேசித்து இன்னொரு மகனை நேசிக்காத கணவனை வஞ்சித்த மனைவி, பெற்ற இரு மகன்களையும் ஆசீர்வதிக்காமல் ஒரு மகனை மட்டும் ஆசீர்வதித்த தந்தை, இப்படி பல்வேறு குடும்ப சூழலில் இருக்கிற நபர்களை ஏறக்குறைய 12 வகைகளின் குடும்பத்தில் பார்த்தோம். இது இன்றைக்கும் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனை. குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். ஏசா செய்தது போல செய்கிற பிள்ளைகள், யாக்கோபு செய்தது போல செய்கிற பிள்ளைகள், ஈசாக்கு செய்தது போல செய்யும் தகப்பன், ரெபேக்காள் செய்தது போல செய்யும் தாய். ஆக இப்படிப்பட்ட நபர்கள் இன்றைக்கும் குடும்பத்திலே இருக்கிறார்கள். இந்த அதிகாரத்தை 5 பகுதிகளாக பிரிக்கலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை 5 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, ஈசாக்கு ஆசீர்வாதம் தர ஏசாவை அழைத்தது. ஆதியாகமம் 27 1 முதல் 5. பகுதி 2, ரெபேக்காள் யாக்கோபை ஆசீர்வாதம் பெற அனுப்பியது. ஆதியாகமம் 27 6 முதல் 17. பகுதி 3, யாக்கோபு ஏசாவின் ஆசீரை பெற அணுகியது. ஆதியாகமம் 27 18 முதல் 29. பகுதி 4, ஏசா ஆசீர்வாதத்தை இழந்ததால் அழுதது. ஆதியாகமம் 27 30 முதல் 40. பகுதி 5, முழு குடும்பமும் அமைதியற்ற சூழலில் இருந்தது. ஆதியாகமம் 27 41 முதல் 46. ஆக இதன் முதல் பகுதி ஆதியாகமம் 27 முதல் பகுதி. ஈசாக்கு ஆசீர்வாதம் தர ஏசாவை அழைத்தது. இந்த பகுதியிலே நாம் 3 தலைப்புகளின் கீழே பார்த்தோம். இதற்கு முன்பு இதோடு சேர்ந்து ஈசாக்கினுடைய வாழ்க்கை குறிப்புகளை பார்த்தோம். ஈசாக்கினுடைய அந்திய காலத்தில் அவன் பார்வையை இழந்த காரணம் என்ன என்பதை பார்த்தோம். இயற்கையாய் வயோதிபத்தில் வரும் சுகவீனம், இதை எப்படி கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து வாழ்வது என்பதை எல்லாம் பார்த்தோம். இந்த முதல் பகுதியை 3 தலைப்புகளின் கீழே கொண்டு வந்தோம். 1, ஈசாக்கு கண்களில் பார்வையை இழந்தான். ஆதியாகமம் 27 1. ஏன் பார்வையை இழந்தான்? இழந்ததினால என்ன செய்தான்? இழந்ததினாலே அவனுடைய நிலைமை என்ன ஆனது என்று. 2, ஈசாக்கு வாழ்க்கையின் நம்பிக்கையை இழந்தான். ஆதியாகமம் 27 2. நம்பிக்கை இழந்துட்டான். எதுக்காக நம்பிக்கை இழந்தான்? 137 வயதுல இஸ்மவேல் மரித்தார். ஈசாக்கும் அதே போல 137 வயசு வந்ததும் நானும் மரிச்சிருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை இழந்துட்டார். கண்கள்ல பார்வை இல்ல, பார்வையை இழந்து பல நாட்கள் ஆகியிருக்கணும். அப்புறம் அதே படுக்கையில படுத்து இருக்கணும். பல நாட்கள் அவரை கையை பிடிச்சு கூட்டு போய் வந்திருப்பாங்க. இப்படி சில மாதங்களோ சில வருஷங்களோ ஈசாக்கு படுக்கையிலே படுத்தவராகவும் பிறருடைய உதவியை நாடி வாழ்கிறவராகவும் இருந்திருக்கணும். ரெபெக்காளுக்கு கூட இந்த வாழ்க்கை சற்று சலிப்பும் வந்திருக்கலாம். எப்ப பாரு இவரை கூட்டு போனோம் கூட்டு வரணும் அப்படின்னு. ஆனால் இந்த சூழல்ல ஈசாக்கு தன் நம்பிக்கையை இழந்து, நான் மரணம் அடைய போறேன், அதுக்கு முன்னாடி என் மகனே நான் உன்னை ஆசீர்வதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பன் தன்னுடைய மூத்த மகனை ஆசீர்வதிக்கும்படி அழைக்கிறார். ஏற்கனவே சில வருஷங்களுக்கு முன்பு ஈசாக்கு பிறந்த 2 பிள்ளைகளும் யாக்கோவும் ஏசாவும் சேஷ்டபுத்திர பாகத்தினாலே அவர்களுக்கு மனஸ்தாபம் வந்தது. இதை பெற்றோர் அறிந்திருந்தார்கள். ஆனாலும் அது அவர்களுக்குள்ளே முடிந்து போன ஒரு கதை என்றுதான் தகப்பனாகிய ஏசா நினைத்தார். ஆகவே
தன்னுடைய மூத்த மகனை ஆசீர்வதிக்க தகப்பன் நினைத்தார். ஒரு தகப்பனுடைய உள்ளம் என்பதை குறித்து போன வாரம் பார்த்தோம். ஒரு தகப்பன் என்பவன் யார்? தகப்பன் என்ன செய்கிறான்? தகப்பன் எப்படியெல்லாம் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக உழைக்கிறான். ஆக ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்பதை பார்த்தோம். எதற்காக ஈசாக்கு தன்னுடைய மூத்த மகனை ஆசீர்வதித்தார் என்பதற்கான காரணங்களையும் பார்த்தோம். உண்மையிலேயே ஒரு தகப்பனுக்குரிய இடத்தில் இருந்துதான் ஈசாக்கு அதை செய்கிறான். ஆனால் செய்தது எல்லாமே இந்த வீட்டில் இருந்த 4 பேருமே மாம்சப்படியே செயல்பட்டு இருக்கிறார்கள். ஈசாக்கு மாம்சப்படி, ரபேக்கால் மாம்சப்படி, யாக்கோபு மாம்சப்படி, ஏசா மாம்சப்படி, எல்லாருமே மாம்சப்படி செயல்பட்டிருக்கிறார்கள். தேவனுக்கு உள்ளே இருக்கிற குடும்பம் தேவன் இல்லாமலேயே இயங்கி குழப்பங்களில் மாட்டிக்கொண்டது. 4 பேருமே 2 பிரிவாய் பிரிந்திருக்கிறார்கள். 4 பேருமே தேவனை அறிந்தவர்கள். ஆனால் இந்த 4 பேருக்குள்ளுமே 4 பிரிவுகள், அதிலும் குறிப்பாக 2 பிரிவுகள். ஆக ஒரே குடும்பம் ஒற்றுமை சிதைக்கப்பட்டு அந்த சிதைந்து போன குடும்பத்திலிருந்து என்ன பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. பழைய ஏற்பாடு எப்பொழுதும் அது பயனற்ற செய்தியாய் இருந்தாலும், அது கெட்ட செய்தியாய் இருந்தாலும், அல்லது பக்தி இல்லாத செயலாய் இருந்தாலும், பழைய ஏற்பாடு அதை பதிவு செய்திருக்கிறது. தேவன் அதை பதிவு செய்திருக்கிறார். ஏன் பதிவிட்டிருக்கிறது என்றால், அதிலிருந்து பிற குடும்பங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். அதிலிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொண்டு நாம் அப்படி செய்யக்கூடாது என்பதாகத்தான் அந்த செய்திகள் பதிவில் இருக்கிறது. பழைய ஏற்பாடு பரிசுத்த புத்தகம், வேதம் முழுவதுமே பரிசுத்த வேதாகமம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பரிசுத்த வேதத்துக்குள்ளே பரிசுத்தம் இல்லாத பல செய்திகள் பதிவிட்டு உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? எதற்காக என்றால், பரிசுத்தமாய் வாழ நினைக்கிறவர்கள், நேர்மையாய் வாழ நினைக்கிறவர்கள், உண்மையாய் வாழ நினைக்கிறவர்களுடைய வாழ்க்கையில முன் உதாரணமாக இந்த சம்பவங்கள் ஒரு பாடம், எச்சரிக்கை, எச்சரிப்பு என்பதை உணர்த்துவதற்காக அது பதிவிட்டிருக்கிறது. வழியிலே போகிறோம், பக்கத்திலே ஒரு மின்சார கம்பம் இருக்கிறது, அபாயம், தொட்டு விடாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லது வழியிலே போகிறோம், ஆபத்தான ஒரு பள்ளம் இருக்கிறது, எச்சரிக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி ஒரு காரியம் வெளி உலகத்தில் இருக்கிற அரசாங்கம் கூட செய்கிறது என்றால், எச்சரிக்கை, அபாயம், ஜாக்கிரதை, நாய்கள் ஜாக்கிரதை, மிருகங்கள் ஜாக்கிரதை, பயணத்திலே யானைகள் குறுக்கிடும் ஜாக்கிரதை. இப்படி சொல்லப்பட்டிருக்கிற காரணம் என்ன? இதோ வேதத்தில் கூட அந்த ஜாக்கிரதை, எச்சரிக்கை, கவனம், அபாயம், இதற்குத்தான் அந்த பழைய சம்பவங்கள் பதிவிடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து நாம் அதுபோல் செய்துவிடக் கூடாது என்பதற்காக எச்சரிக்கை, அபாயம், எச்சரிக்கை, ஜாக்கிரதை. ஆக இந்த அதிகாரத்தில் ஒரு நல்ல குடும்பத்தில் நடந்த குழப்பமான நிகழ்ச்சியை வெளிப்படையாய் வேதம் பதிவிட்டிருக்கிறது. 3, ஈசாக்கு குடும்பத்தில் ஒற்றுமையை இழந்தான். ஆக அந்த முதல் பகுதியில ஈசாக்குடைய முதல் அந்த அறிமுகம், அவன் வாழ்க்கையை சரீரத்திலே பார்வையை இழந்தான், அவன் உள்ளத்திலே நம்பிக்கையை இழந்தான், குடும்பத்திலே ஒற்றுமையை இழந்தான். ஆக இது பெரிய ஒரு இழப்பு தான். எல்லா வகையிலுமே ஈசாக்குக்கு இது பாதிப்பை உண்டு பண்ணின நாட்கள். ஆக இந்த சூழலில் தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. பகுதி 2, ரெபேக்கால் யாக்கோபை ஆசீர்வாதம் பெற அணுகியது. ஆதியாகமம்
27:6-17. ரெபெக்காளினுடைய நிகழ்ச்சிகளை இந்த 2வது பகுதி விளக்குகிறது. அந்த 4 நபர்களினுடைய பங்கை பகுதி பகுதியாய் சொல்லுகிறது. முதல் பகுதி ஈசாக்கை மையப்படுத்தியது, 2வது பகுதி ரெபெக்காளை மையப்படுத்தியது, 3வது பகுதி யாக்கோபை மையப்படுத்தியது, 4வது பகுதி ஏசாவை மையப்படுத்தியது, 5வது பகுதி முழு குடும்பத்தையும் மையப்படுத்தியது. ஆக 5 பகுதிகளில் ஒவ்வொரு பகுதியும் ஒரு நபரை குறித்து வேதம் பேசுகிறது, பாடங்களை சொல்லுகிறது. இப்பொழுது ரெபெக்காளை குறித்து, ரெபெக்காள் ஈசாக்கு பேசியதை ஒட்டு கேட்டாள். நம்பர் 2, ரெபெக்காள் யாக்கோபுக்காக சமைக்க உதவி செய்தாள். ஆதியாக 27:8-14. நம்பர் 3, ரெபெக்காள் யாக்கோபுக்கு உடுத்தி அவனை நடிக்க வைத்தாள். ஆதியாகமம் 27:15-17. ரெபெக்காளுடைய செயல்களை கவனியுங்கள். ஏன் ரெபெக்காள் ஒட்டு கேட்க வேண்டும்? அதிலிருந்து தெரிகிறது, ஈசாக்கு ரெபெக்காளை அழைத்து பேசியதாகவோ தெரியவில்லை. கணவனும் மனைவியும் சேர்ந்து பிள்ளைகளுக்காக முயற்சிகளை ஒன்றித்து எடுத்தார்கள் என்பதற்கான அறிகுறிகள் தெரியவில்லை. அல்லது கணவன் தன் மனைவியினிடத்திலே மனம் திறந்து பேசி நான் இப்படி செய்ய போகிறேன் என்று அறிவிக்கவில்லை. ஆக இதை போன வாரத்தில் நாம் பார்த்தோம். தன் மனைவிக்கு அறிவிக்காமலேயே சொல்லாமலேயே செயல்படும் கணவன் என்ற பகுதியை விளக்கமாக பார்த்தோம். ஒரு கணவன் தன் மனைவியினிடத்தில் பேசாமல் சொல்லாமல் அல்லது மறைத்து செய்வானானால் அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் எப்படி பூதாகரமாய் வளருகிறது என்பதை நாம் கடந்த வாரம் மிக விளக்கமாக பார்த்தோம். ஒரு தகப்பன், அப்பா எப்படிப்பட்டவர், அதே போல ஒரு நல்ல கணவன் எப்படிப்பட்டவர் என்பதை கடந்த வாரம் பார்த்தோம். இங்கே ரெபெக்காளை குறித்து இந்த வாரம் பார்க்கிறோம், அதனுடைய தொடர்ச்சி. ஏன் ரெபெக்காள் ஒட்டு கேட்க வேண்டும்? இதிலிருந்து தெரிகிறது, இந்த காரியங்களிலே இவர்கள் 2 பேரும் மனம் திறந்து பேசிக்கொள்ளவில்லை. சரி, அதற்கு பிறகு ஈசாக்கு பேசியதை ரெபெக்காள் கேட்டு தன் மகன் யாக்கோபுக்கு உதவி செய்யும்படி அழைக்கிறார். யாக்கோபை அழைத்து, உங்க அப்பா உங்க சகோதரனை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாரு. அவர் சொன்னாரு, நீ வேட்டைக்கு போய் நல்ல ருசி உள்ள சாப்பாட்டை சமைச்சு எடுத்துட்டு வா, நான் சாப்பிட்டுட்டு என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு ரெபெக்காள் தன் மகனுக்கு சொல்றார். கவனியுங்கள், தகப்பன் மூத்த மகனை நேசிக்கிறார், தாய் இளைய மகனை நேசிக்கிறார். இது தவறு என்பது இந்த காலத்தில் இருக்கிற தாய்க்கும் தந்தைக்கும் இந்த பகுதியின் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆக எந்த பிள்ளைகளையும் பிரித்து பாசம் காட்டுவது ஒரு பக்தி உள்ள குடும்பத்திற்கு அழகு அல்ல. இதை பலமுறை விளக்கமாக போன வாரம் பார்த்தோம். ரெபெக்காள் அழைத்து சொல்லுகிறாள், நீ போய் உன் அண்ணனுக்கு இப்படி சொன்னாங்க, அதனால நான் சமைச்சு தரேன், நீ போய் 2 வெள்ளாட்டுக்கடை அடிச்சுட்டு வா, எடுத்துட்டு வா, நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி தாய் சமைக்கிறார். அப்ப பையன் கேட்டான், அம்மா அவன் என் அண்ணன் ரோமம் உள்ளவன், அவன் அதிகமான ரோமம் உள்ளவன், எனக்கு அப்படி ரோமம் இல்லை. ஒருவேளை அப்பா என்னை தடவி பார்த்து நீ ஏசா இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டா எனக்கு ஆசீர்வாதத்துக்கு பதில் சாபம் வருமே அப்படின்னு யாக்கோபு சொல்றான். தாய் சொன்னா, ரெபெக்காள் சொன்னா, இல்ல அந்த சாபம் என் மேல வரட்டும், பரவாயில்ல, நான் சொல்றத நீ செய் அப்படின்றான். இதுக்கு உள்ள இருக்கிற தலைப்புகளை எல்லாம் பார்த்தோம். ஒரு தாய் ஏன் அப்படி பொய் சொல்லி தன் இளைய மகனை
அப்படி அனுப்ப வேண்டும் என்றால், தன் மூத்த மகன் ஏற்கனவே தாய் தந்தைக்கு சொல்லாமல் கீழ்ப்படியாமல் திருமணம் பண்ணி கொண்டு வந்து விட்டான். கவனியுங்கள், இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் வயது 77. ஏசா திருமணம் பண்ணிய வயது 40. அவன் 40 வயதிலேயே திருமணம் பண்ணிவிட்டு வந்து விட்டான். பெற்றோருக்கு சொல்லாமல், கேட்காமல், பெற்றோருடைய கருத்தையோ ஆசீர்வாதத்தையோ பெறாமல் அவன் வேட்டைக்கு போனான். அங்கே ஒரு பெண்ணை பார்த்தான். அவளும் வேட்டையாடுகிற பெண்ணா இருந்தால், அந்த கானானிய பெண்ணை அவன் கண்டான், விரும்பினான். இப்படி அவன் மணந்து வந்த மனைவிகளால் வீட்டில் இருந்த ரபேக்கால் மனநோவு அடைந்தாள் என்று ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் கடைசி வசனமும் சொல்லி முடிக்கிறது, 27ஆம் அதிகாரம் கடைசி வசனமும் சொல்லி முடிக்கிறது. இப்படி ஏன் ரபேக்கால் நடக்க வேண்டும் என்றால், தன்னுடைய மூத்த மகன் செய்த காரியங்கள் தாய்க்கு பிடிக்காததினாலே அவன் மேல் இருந்த கோபமும் வெறுப்பும் அவளை அப்படி செய்ய வைத்தது. ஆரம்பத்திலேயே பார்த்தோம், 12 காரணங்களில் ஒன்று, வீட்டில் ஒருவர் மேல் இருக்கிற கோபத்தை இன்னொரு மேல் காட்டுவது. அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது. யாரோ செய்த தவறுக்காக இன்னொருவரை திட்டுவது, யாரோ செய்த நஷ்டத்துக்காக இன்னொரு மேல் பழி, இன்னொரு மேல் கோபம், இன்னொருவரை அடிப்பது, இன்னொருவரை கேள்வி கேட்பது. இன்னைக்கும் செய்யறாங்களே, இல்லைன்னு சொல்ல முடியாத. கல்யாணம் நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? தகப்பனார் வரதட்சணை கொடுக்கல, ஆமா. ஆனா இன்னைக்கும் அந்த தகப்பனார் கொடுக்காத வரதட்சணைய அல்லது பணத்தை அல்லது பண உதவிய திருமணம் நடந்த இத்தனை நாளுக்கு அவர் மேல இருந்த கோபத்தை மனைவிகள் மேல காட்டுற புருஷர்கள் இருக்கிறாங்களே. உங்க அப்பா செஞ்சாரு இல்ல கல்யாணத்துல, உங்க அம்மா செஞ்சாங்கல்ல, குடுக்குறன்னு ஏமாத்தினார் இல்ல, இன்னொரு மேல இருக்கிற கோபத்தை இன்னொரு மேல காட்டுகிற ஒரு குடும்ப நபர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. ரபேக்கால் செய்தது அதுதான். எப்படி? ரபேக்கால் ஏசாவை பெற்ற தாய் தானே, ஏன் அப்படி செய்யணும்? தன் புருஷனுக்கு மறைச்சு, மூத்த மகனுக்கு மறைச்சு ஏன் செய்யணும்னா, இந்த பையன் செஞ்ச திருமணமும் அவன் திருமணம் செய்த மனைவிகளும் இந்த குடும்பத்துக்கு மேட்ச் ஆகல, ரபேக்காலுக்கு மேட்ச் ஆகல. ஈசாக்குக்கும் ரபேக்காலுக்கும் மனநோவா இருந்தாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. இது பல நாள் பிரச்சனை. இந்த இடத்துல எந்த தாய் இருந்தாலும் இப்படித்தான் நடப்பாங்க. அப்போ ஒரு திருமணம் சரியில்லைன்னா அது பிரச்சனையை உண்டாக்குது. ஏசா பண்ண திருமணம் சரியில்லை, அது ஈசாக்குடைய குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வருது. ஒரு வீட்டுல நுழையிற ஒரு பெண் மருமகள் சரியில்லைன்னா அந்த வீட்டுல பிரச்சனைகள் உருவாகுது. இந்த குடும்பத்தில் அப்படி உருவாச்சு. ஏசா மணந்த அந்த மனைவிகள் நிமித்தம் பெற்றோருக்கு மனநோவு, வீட்டுல இருந்தவங்களுக்கு மனநோவு, இதனால கசப்பு, பிளவு, ஒருவர் மேல ஒருவர் நம்பிக்கை இழந்தாங்க, அன்பை இழந்தாங்க. அப்போ இதுவும் இந்த நாட்களில் இந்த பிரச்சனை நடக்கிற குடும்பங்கள் ஏராளம் இருக்குது. இப்படி என்ன பண்ணார் ரபேக்கால்? சொன்னா, உன் மேல வர சாபம் என் மேல வரட்டும் அப்படின்னு. இந்த காரியத்துல யாக்கோபுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ரபேக்கால் தான் சொன்னது. முழு பொறுப்பு ரபேக்கால் எடுக்கிறாங்க. முழு சாபத்தை வந்தா நான் பாத்துக்கிறேன், நீ போ, நான் சொல்றத செய் அப்படின்ற. ஆக இது என்னைக்கோ ஒரு காரணத்துல நடந்த பிரச்சனை வளர்ந்து 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 மனஸ்தாபமாயி ஒருத்தர் பேசாம ஒருத்தர் வீட்லயே வாழ்றாங்க. பின்னால கூர்ந்து கவனிச்சா மூத்த மகன் ஏசா தாயோட க்ளோஸா இல்ல. தாய் இளைய மகன் அன்பு பாராட்டுது. இந்த மூத்த மகன் அப்பா பக்கமே பேசுறான், அப்பாவினுடைய வார்த்தைகளை கவனிக்கிறான், அம்மா மேல கோபமா இருக்கிறான். இது ரொம்ப உற்று பார்த்தா தான் இந்த பிரச்சனை தெரியுது. பல குடும்பங்கள் இன்னைக்கு அப்படி இருக்குது.
வயசு ஆயிட்ட பிறகு கூட இந்த பிரச்சனை அணையல. பிள்ளைங்க பெரியவங்க ஆயிட்டாங்க, பிரச்சனைகள் அணையல, இன்னும் சால்வ் பண்ணல. சரி, என்ன ஆச்சு? உதவி செய்தா, நான் சமைச்சு தரேன், நீ எடுத்துட்டு போய் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கு அப்படின்னு சொன்னான். அவன் கேள்வி கேட்டான், என் அண்ணாக்கு ரோமம் உண்டு, எனக்கு இல்ல, நான் கேட்டா என்ன பண்றது? பரவாயில்ல, நீ செய் அப்படின்னு இவளே ரோமம் உள்ள ஆடைகளை எடுத்து உடுத்தி அவனை ஏசா மாதிரி ட்ரெஸ் பண்ணி பேசும்படி அனுப்பி, சொல்லி கொடுத்த அனுப்பி, சமைச்சு அனுப்பி ஆசீர்வாதத்தை வாங்கு அப்படின்றா. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 3 காரியங்கள் மிக முக்கியமா இதுல கவனிக்க முடியும். Knowing God's word, number 1, knowing God's word, தேவனுடைய வார்த்தையை அறிஞ்சிருப்பது. number 2, doing God's will, தேவனுடைய சித்தப்படி செய்வது, but not in God's way, ஆனால் தேவனுடைய வழியில் செய்யாதது. பாருங்க, இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தேவனுடைய வார்த்தை தெரியும், செய்யணும்னு தெரியும், என்ன பண்ணணும்னு தெரியும். அதே மாதிரி தேவ சித்தம் தெரியும், என்ன பண்ணணும், எப்படி செய்யணும்னு தெரியும். ஆனால் தேவனுடைய வழியில் செய்வது கிடையாது. தேவனுடைய வழியில செய்யணும், என்னன்னு செய்யணும்னு தெரியும், ஆனா தேவனுடைய வழியில எப்படி செய்யணும்னு தெரியாது. ஓகே, தாவீது ராஜாவா வந்தான். தாவீது ராஜாவா வந்ததும் அவன் இருதயத்துல ஒரு ஆசை இருந்துச்சு, தேவனுடைய பெட்டி எடுத்துட்டு வரணும். அது அபினதாபினுடைய வீட்டுல இருக்குது. அவன் வீட்டுல இருந்து அந்த பெட்டியை எடுத்து எருசலேமுக்கு கொண்டுட்டு வரணும். அதுதான் அவனுடைய ஆசை, வாஞ்ச. இத 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் முழுவதுமா சொல்லுது. சோ இந்த சம்பவத்துல நடப்பது என்னன்னா, நல்ல காரியம்தான். தேவனுடைய பெட்டியை கொண்டு வருவது நல்ல காரியம், அது ஆவிக்குரிய காரியம்தான், அது பாராட்டுக்குரியது தான். யாருமே செய்யல. சவுல் 40 வருஷம் ஆண்டான், செய்யல. தாவீது வந்ததும் அதை செய்யணும்னு நினைக்கிறான், கர்த்தருடைய பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. ஆனால் அவன் கொண்டு வரும்போது அவன் என்ன செஞ்சானா, அவன் ஒரு மாட்டு வண்டியில வச்சு பெட்டிய, அதுக்கப்புறம் எல்லாரும் நடந்து வந்து தேவனுடைய பெட்டியை கொண்டு வராங்க. அப்போ அதுல ஊசா என்பவன், மாடு மிரண்டதும் ஊசா என்பவன் பெட்டியை பிடிக்கிறான். அவன் பெட்டியை பிடிச்சதும் தேவன் அவனை அடிக்கிறாரு. அதுதான் பெரிய சோகம். செஞ்சது நல்லது, நோக்கம் நல்லது, திட்டம் நல்லது, முயற்சி நல்லது, எல்லாமே நல்லதா இருந்துச்சு. என்ன தப்பு பண்ணான்? என்ன தப்பு பண்ணான்? தாவீது என்ன தப்பு பண்ணான்? நல்லது தானே செஞ்சா. தாவீதுடைய திட்டத்துல என்ன தப்பு? நல்லது தானே. பெட்டியை கொண்டு வந்தது நல்லது தானே. வண்டி சாயிரம்னு நினைச்சதும் பெட்டியை பிடிச்சான், நல்லது தானே அப்படின்னு தோணுது. எதுக்கு கர்த்தர் அவனை போய் அடிக்கணும்? ஐயோ, அவன் நல்லது தானே செஞ்சான் அப்படின்னு தோணுது. இது ரொம்ப இருதயத்தை உடைச்சது, எல்லாருக்குமே உடைச்சது. அப்படியே நின்னுட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? தாவீது தப்பு பண்ணிட்டாரு, எதுக்கு பார், அவரால தான் இந்த உயிர் போச்சு, அவரால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே கை நீட்டி இருப்பாங்க, பாரு 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 பாரு. இது தாவீதுக்கு ரொம்ப வருத்தமா இருந்திருக்கும். அதனால பெட்டியை எடுக்கல, அப்படியே எடுத்துட்டு போய் ஓபத்து வீட்டுல வச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தாவீது எல்லாத்தையும் பாக்குறாரு, ஏன் இப்படி நடந்துச்சு, எங்க தவறு நடந்துச்சுன்னு. அப்புறம் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணாருன்னா, பெட்டிய ஆசாரியர்களும் லேவியர்களும் சுமக்கும்படி பெட்டியை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுத்து, அந்த பெட்டிய மாட்டு வண்டியில கொண்டு வராம லேவியர்களும் ஆசாரியர்களும் அதை தோள்களில சுமந்து வரும்படி கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. முதல்ல they know the God's way, they know the God's will, but they didn't do in a God's way. பல நாள், பல முறை, பல விசுவாசிங்க இந்த மிஸ்டேக்கை தொடர்ந்து செய்யறோம். தாவீது இப்ப என்ன பண்றான்?
ஓகே 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 6 அடி போனதுமே ஒரு பலியிடணும். மறுபடியும் நடக்கிறாங்க, எல்லாம் தோல்ல சுமந்து போறாங்க. பார்த்தா தான் தாவீதும் ஏபோத்தை தரிச்சிட்டு ராஜ வஸ்திரத்தை எடுத்து போட்டுட்டு நடனம் பண்ணிட்டு வரான். இப்ப செகண்ட் டைம் பெட்டி எடுத்துட்டு வரப்ப இப்ப தெரியுது காட்ஸ் வே எப்படின்னு. இப்ப தெரியுது தேவன் எதுக்கு சந்தோஷப்படுறாருன்னு. இப்ப எல்லாரும் தோல்ல சுமக்குறாங்க, பாடல் பாடுறாங்க, தேவனை ஆராதிக்கிறாங்க, நடனம் ஆடுறாங்க, பலி இடுறாங்க, பயந்து வராங்க. அப்போ முதல்ல செஞ்சது பெலிஸ்தியருடைய பாணியில செஞ்சது. அவங்கதான் தேவனுடைய பெட்டிய மாட்டு வண்டியில வச்சு அனுப்புனது. 1 சாமுவேல் 4 அதிகாரம் 5 அதிகாரத்துல அப்படி நடந்திருக்குது சொல்லுது. அப்போ செய்யறது நல்லதா இருந்தாலும் அதை தேவ வழியில செய்யணும். அது வீடா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் நான் செய்யறது கர்த்தருடைய வழியில செய்யறேனா. நீங்க சொல்லலாம், சரி பிரதர், நான் செய்யறது நல்லதானே செய்யறேன், நான் என்ன பண்ண, நான் நல்லதானே செய்யறேன். சரி, அது எங்கேயோ பாதிப்பை உண்டாக்குது, யாரையோ பாதிக்குது, எங்கேயோ கீறலை உண்டாக்குது, எங்கேயோ பிளவுகளை உண்டாக்குது அப்படின்னும் நீங்க உடனே ஓ காட்ஸ் வே தேவனுடைய வழியில செய்யறனா. சரி, ரெபெக்காளுக்கு என்ன பிரச்சனை? ரெபெக்காள் பிறக்கிற அந்த வயிற்றிலிருந்து வெளியே பிள்ளை வர அப்பவே ஆண்டவர் முதல்லயே சொல்லிட்டாரு, 2 பிள்ளைகளும் வயிற்றுல இருக்கிறப்பவே ரெபெக்காள் இது என்ன ஆகுமோன்னு தேவனிடத்துல விசாரிக்க போனா. அப்ப தேவன் சொன்னாரு, ஓகே, உன்னுடைய வயிற்றுல 2 இனத்தார் வருவாங்க, இளையவன் மூத்தவனை சேவிப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்தாங்க. They know the word. அவங்களுக்கு நல்லா தெரியும், ரெபெக்காளுக்கு நல்லா தெரியும், மூத்தவன் இளையவனை சேவிப்பான், இளையவன் தான் பெருசா வருவான் அப்படின்னு நல்லா தெரியும். ஆனா அத மனசுல வச்சு ரெபெக்காள் நீ போ அப்பா கிட்ட நீ ஆசீர்வாதத்தை வாங்கு. See, everything manual, flesh. இந்த சாப்டருக்குள்ள இந்த ஃபேமிலியில நடக்கிற எந்த ஒரு காரணமோ நிகழ்ச்சியோ இதுக்குள்ள இருக்கிற நிகழ்ச்சிகள்ல ஒரு இடத்துல கூட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிடையவே கிடையாது, ஸ்பிரிச்சுவலா கிடையவே கிடையாது. எல்லாமே குரூக்கட், பிசிக்கல், எல்லாம் ஃபிளஷ். பட் பிலீவர்ஸ், தேவனை அறிஞ்சவங்க, அவங்களுக்கு தேவ வார்த்தை தெரியும், முன்னுரைச்சது தெரியும், தேவ சித்தம் தெரியும், இளையவன் மூத்தவனை சேவிப்பான் அப்படின்றது எல்லாமே தெரியும். இப்போ நடந்தது தேவனுடைய வழியில நடக்கல. சரி, தாவீது பெட்டி எடுத்துட்டு வந்தப்ப பின்னாலதான் புரிஞ்சிச்சு இப்படிதான் கொண்டு வரணும்னு. இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் தேவனுடைய வழியில காரியங்களை செய்யணும்னு தெரிஞ்சுது. அப்ப எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு தேவன் பேசி இருக்கலாம், தேவன் வாக்கு பண்ணி இருக்கலாம், தேவன் சொல்லி இருக்கலாம். ஆனால் நீங்க செய்யும் பொழுது அது தேவ சித்தமாயும் இருக்கணும், தேவனுடைய வழியில செய்யப்படணும். சண்டை போடக்கூடாது. குட். யாருக்கிட்டே சாலமோன் சண்டை போடல. போரிடக்கூடாது. குட். யாருக்கிட்டே போரிடல. போரிட்டா உயிர்கள் போகும், ரத்தம் சிந்தும். யாருக்கிட்டையும் போரிடல. 40 வருஷம் எல்லாரையும் அரவணைச்சான் சாலமோன், எல்லாருக்கும் நண்பரானா சாலமோன். ஞானம் இருந்தது, ஆனால் அந்த ஞான தேவனிடத்திலிருந்து வாங்கப்பட்டது, ஆனால் அந்த ஞானம் பயன்பட்டது, ஆனால் அந்த ஞானத்தை வைத்து வளர்ந்தான். ஆனால் அந்த ஞானத்தை அவன் பயன்படுத்திய விதம் என்னவென்றால் எல்லாரையும் சமாதானம் படுத்தணும்னு எல்லாருக்கும் கோயில் கட்டினான். எல்லா தேவர்களுக்கும் தேவிகளுக்கும் கோயில் கட்டி எல்லாரையும் திருப்திப்படுத்தினான். அது தப்பு. அது தேவனுடைய வழியில் வந்தது இல்ல. இதனால ஒரு தேசம் ரெண்டாச்சு. ஒரு சின்ன காரியமா இருந்தா கூட எவ்வளவு பெரிய தவறு நடக்குது பாருங்க. ஒரு தேசம்,
ஒன்னா இருந்த 12 கோத்திரம் இருந்த ஒரு தேசம் இந்த ஒரு தவறுனால ரெண்டாச்சு. இப்போ தேசம் ரெண்டா புரிஞ்சு 10 கோத்திரம் ஒரு பகுதி, 2 கோத்திரம் மறுபகுதி ஆச்சு. ஒரு தேசம் கூட தேவ சித்தத்தை தேவனுடைய வழியின் படி செய்யலன்னா ரெண்டாகுது. அப்படின்னா ஒரு குடும்பம் கூட தேவ சித்தத்தை தேவனுடைய வழியில செய்யலன்னா ரெண்டாகுது. அப்ப இது எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியது இருக்குது பாருங்க. ரெபெக்காள் செய்த காரியங்கள் தான். பகுதி 3 எல்லாம் நடக்குது, சமைச்சாச்சு, இப்போ ஆயத்தங்கள் ஆயிடுச்சு. பகுதி 3 யாக்கோபு ஏசாவின் ஆசீரை பெற அணுகியது. ஆதியாக 27:18 முதல் 29. அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசிர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவைகளாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசிர்வதித்து, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசிர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசிர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசிர்வதித்தான். ஓகே, பகுதி 3 யாக்கோபு ஏசாவின் ஆசீரை பெற அணுகியது. இந்த இடத்தில் நடந்தது என்ன? ஈசாக்கு படுத்திருக்கிறார், யாக்கோபு உள்ள நுழைகிறான். ஈசாக்கு தன்னுடைய மகனை பார்த்து கேட்கிறான், யாருன்னு தெரியல. ஈசாக்கு கேட்ட கேள்விகள் வரிசையா இருக்குது. அவ்வளவு எளிதா ஈசாக்கு நம்பல. நீ யார் என் மகனே அப்படின்னு கேள்வி கேட்கிறான். நம்பர் 2, இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டுச்சு? நம்பர் 3, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ? நம்பர் 4, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அப்படின்னு கேட்கிறார். ஈசாக்கு கேள்வி கேட்கறது, திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறது இந்த பகுதியில வருது. ஏன் அப்படின்னா, கண்ணு தெரியல, ஆனா அவருக்கு காது நல்லா கேக்குது. கண்ணு தெரியல, காது நல்லா கேக்குது. அப்போ அவர் முதல்ல கேட்கிறாரு, இவன் இப்போ வேஷம் மாறி போயிருக்கிறான், குரலை மாத்தி பேசுறான். கட்டாயம் குரலை மாத்தி பேசி இருக்கணும், ஏன்னா அவருக்கு கொஞ்சம் குரலை சென்ஸ் பண்றதுக்கு தெரியுது. ஆனா திரும்ப அவர் மனசுல ஏதோ பட்டுருச்சு, ஈசாக்கு மனசுல ஏதோ பட்டுருச்சு. வந்ததுமே கேட்கிறாரு, அப்பா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னும். அப்பா கேட்கிறாரு, நீ யார் மகனே? நீ என் மகனே, ஏன் நீ யார் அப்படின்னு கேட்கிறாரு. சொல்றா, நீங்க என்ன வேட்டையாட அனுப்புனீங்கல்ல, நான் தான் உங்க மூத்த மகன் ஏசா அப்படின்னு. அப்பா கேட்கிறாரு, இத்தனை சீக்கிரம் அது உனக்கு எப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்
இதுக்கு முன்னாடி நீ வேட்டைக்கு போனீங்கன்னா லேட்டா வருவ, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டு இருக்கிறியே, எப்படி கிடைச்சிருச்சு? மறுபடியும் அவருக்கு டவுட் இருக்குது. சரி நீ வா, நான் உன்னை தடவி பார்க்கட்டும் அப்படின்னு கேக்குறாரு. மறுபடியும் அவருக்கு டவுட் இருக்குது. நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ? ஆம், நான் உன் குமாரனாகிய ஏசாதான். இல்லையே, தடவி பார்த்தா இது ஏசாகா உருவத்துல இருக்குது, ஆனா சத்தம் யாக்கோபின் சத்தமா இருக்குது. கவனிங்க, அந்த வசனத்தை திரும்பவும் கவனிங்க. 27, 21. அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி பாக்குறாங்க. இது சத்தம் நல்லா கேக்குது, ஆனா ஆள் வேற மாதிரி இருக்கிறாங்க. இது டவுட் வந்துருச்சு. ஆனா மறுபடியும் ஈசாக்கு வெரிஃபை பண்ணிக்கிறாரு. நீ என் குமாரனாகிய ஏசாதானோன்னு கடைசியில 4 முறை கேள்வி கேட்டு ஈசாக்கு வெரிஃபை பண்றாரு. இப்போ இந்த 4 முறைக்கும் யாக்கோபு பொய்களால பதில் சொல்றான். நம்பர் 1, அவன் பேசின பொய், நான் உமது மூத்த குமாரனாகிய ஏசாதான். ஆதியாக 27, 19 முதல் பொய். இரண்டாவது பொய், இது நீர் எனக்கு சொன்னபடியே நான் செய்தேன். 27, 19 அவனுக்கு சொல்லவே இல்லை. ஈசாக்கு யாக்கோபு கிட்ட எதுவுமே சொல்லல, ஆனா யாக்கோபு சொல்றான், நீ எனக்கு சொன்னபடியே நான் செய்தேன். இரண்டாவது பொய். 3, நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். 27, 19 அவன் எங்கும் வேட்டைக்கு போல, வேட்டைக்கு போனவன் மூத்தவன், ஆனால் தன் தாய் சமைச்சு கொடுத்ததை கொண்டு வந்து கொடுக்கிறான். இங்க பொய் சொல்றான், நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும். மூன்றாவது பொய். நாலாவது பொய், அப்பா கேட்டாரு, உனக்கு இது எப்படி இவ்வளவு சீக்கிரம் நேரிட்டது, எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டாரு. அவன் சொன்னான், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். 27, 10 சோ கர்த்தர் நேரிட பண்ணினார் அப்படின்னு கர்த்தரையும் பயன்படுத்தினான். நம்பர் 5, நீ என் மூத்த குமாரனாகிய ஏசாதானோன்னு அப்பா கேட்டதுக்கு, ஆம், நான் உம்முடைய குமாரனாகிய ஏசாதான் அப்படின்னு சொன்னான். 27, 24 வரிசையா பாருங்க, யாக்கோபு சொன்னதெல்லாம் பொய். இதுல எந்த உண்மையுமே கிடையாது. இந்த பொய்களை பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் இந்த பொய்கள் அடங்கி இருக்குது. விசுவாசிகளுக்குரிய பாடங்கள் இவைகள். வழக்கமா எல்லாருமே நம்ம அறிஞ்சும் அறியாமலும் பொய்கள் நம்ம கூடவே இருக்குது. பொய் பேசுறதுன்றது நம்ம கூடவே இருக்குது. அது நம்ம விட்டு விலகி போல, அது நம்முடைய நிழல் மாதிரி நம்மளை தொடர்ந்துட்டே வருது. இங்க கர்ப்பத்துல இருக்கிறப்பவே ஒரு பையன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், குடும்பத்துல நல்ல குணம் கொண்டவன். அதே போல இவன் நல்ல மூதாதையர்களிடம் போய் பாடங்களை கற்று வந்தவன். ஒரு ஆசீர்வாதத்துக்காக தன் தாய் சொன்னபடியெல்லாம் பொய் சொன்னவன். இங்கதான் பாருங்க, தெரியும், தேவனுடைய வார்த்தை தெரியும், தேவனுடைய சித்தம் தெரியும், ஆனா தேவனுடைய வழியின்படி செய்யாத இருக்கிறது என்பது பொய்களால கட்டப்பட்டு பெற ஆசீர்வாதம். அப்போ இந்த சாப்டர்ல ஆசீர்வாதம் வேணும், ஆனா பொய் பேசியாவது வேணும். ஆசீர்வாதம் வேணும், நடிச்சியாவது வேணும். ஆசீர்வாதம் வேணும், எவனையாவது மறைச்சி பின்னுக்கு தள்ளி முட்டி மோதி நான் போய் அதை வாங்கிடணும். எனக்கு ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதம் வேணும், என்ன அநியாயம் பண்ணாலும் பரவாயில்ல, நீ போய் ஆசீர்வாதத்தை வாங்கிடு அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க, இந்த உலகத்துல இருக்கிறாங்க.
உலகத்துல இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் வேணும், ஆனால் அதற்காக செய்கிற குறுக்கு வழிகள் ஏராளமா இருக்குது, ஏராளமா இருக்குது. குறுக்கு வழிகள் ஆசீர்வாதம் எல்லா மனுஷருக்குள்ளும் அது இருக்குது. துன்மார்க்கனா இருக்கட்டும், அவிசுவாசியா இருக்கட்டும், உலகத்தானா இருக்கட்டும், அரசியல்வாதியா இருக்கட்டும், படிச்சவனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், ஊழியக்காரனா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளும் ஆசீர்வாதம் வேணும். ஆனா அது நேர்மையில இல்ல, குறுக்கு வழியானாலும் பரவாயில்ல, ஆனா ஆசீர்வாதம் வேணும். இங்க 3 வழியில இந்த ஆசீர்வாதத்தை எப்படி வாங்குறாங்க பாருங்க. பொய் சொல்லி. ஒண்ணு, வேலையில் பொய். யாக்கோபு தான் வேட்டையாடித நான் வேட்டையாடினேன்னு சொன்னான். என்ன சொல்லிட்டு வந்தான்? இது உனக்கு இவ்வளவு சீக்கிரம் எப்படிப்பா கிடைச்சிச்சு அப்படின்னு. அப்போ நான் போய் வேட்டையாடிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். வேலையில் சொல்ற பொய். எனக்கு அன்பானவர்களே, பொய்யினால ஆசீர்வாதத்தை வாங்கினா என்னெல்லாம் நடக்கும்னு இந்த குடும்பத்துல இந்த சம்பவங்கள் நமக்கு போதிக்குது. வேலையில பொய் சொல்றவங்க ரொம்ப பேர் இருக்கிறோம்ல. வேலையில செஞ்சுட்டு செய்யாம, நேர்மையா இல்லாம, கொஞ்சம் செஞ்சுட்டு ரொம்ப எழுதுறது, ரொம்ப செஞ்சுட்டு ரொம்ப வாங்கிட்டு கொஞ்சம் எழுதுறது, வேலையில தவறான கணக்குகள், எக்ஸ்ட்ரா கணக்குகள், கூட்டி செய்யறது, குறைச்சி பேசுறது, குறைச்சி எழுதுறது. ஐயோ, வேலையின் நிமித்தமா பேசுற பொய்கள் ஏராளம், ஏராளம். யோசித்து பாருங்க, வேலைகளில எவ்வளவு பொய் பேசுறோம். ஆனா நமக்கு வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் இதனால வர ஆசீர்வாதம் தங்கறது இல்ல, தங்காது. பிரச்சனை தான், அலைச்சல் தான். இதுல அப்படியேதான் இந்த நிலைமை தொடருமே தவிர அமைதிக்கான சூழல் வரவே வரதில்லை. இன்னும் அலையிறோம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் அலையிறோம், எவ்வளவு வாங்கினாலும் பத்தல, எவ்வளவு வந்தாலும் நிக்கல. இருக்குதே நிலைமை. எவ்வளவு பேருடைய குடும்பங்கள் அப்படி இருக்குது. லட்சமா பாக்குறோம், ஆனா நிக்கல. எவ்வளவு வாங்குறோம், சம்பாதிக்கிறோம், நிக்கல. ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. வேலையில பொய். யாக்கோபு சொன்னது. நம்பர் 2, தேவன் பேர்ல பொய். அவன் என்ன சொன்னா? உனக்கு இது எப்படிப்பா இது இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிச்சுன்னா என்ன சொன்னா? தேவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணாரு. தேவனாய் கர்த்தரா நேரிட பண்ணாரு இல்லையே. ஆக்சுவலி இவன் வேட்டைக்கே போலையே. எவ்வளவு ஈஸியா வந்துருச்சு பத்தியா? அப்போ தேவன் பேர்ல போய் ரொம்ப பேர் பேசுறோம். கர்த்தர் சொன்னதை சொல்லுகிறேன், கர்த்தர் உரைக்கிறாரு, எனக்கு கர்த்தர் சொன்னாரு பிரதர் இதை செய்ய சொல்லி, எனக்கு இதை கர்த்தர் இங்க கொண்டு போனாரு பிரதர், நான் கர்த்தர் சொல்லித்தான் ஊழியத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு பேரு? கர்த்தர் சொல்லித்தான் இதை செய்யறேன் அப்படின்னு ரொம்ப சகஜமா கர்த்தரை யூஸ் பண்றோம். என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னு கட்டளையே சொல்லுது. ஆனால் ஊழியத்துல கிறிஸ்தவங்க சபைகளில கர்த்தருடைய நாமத்தை ரொம்ப சகஜமா வீணிலே வழங்குறோம். யாக்கோபு சொன்னான் பாருங்க, வேட்டைக்கே போகல, ஆனால் சொன்னான் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினாருன்னு. எவ்வளவு துணிகரமா சொல்றான் அந்த ஆசீர்வாதத்துக்காக. நம்பர் 3, மனுஷன் பேர்ல பொய். யாக்கோபு என்ன செஞ்சான்? நான் உம்முடைய குமாரனாகிய ஏசாதான் அப்படின்னா. ஆக்சுவலி அவன் ஏசா கிடையாது, அவன் யாக்கோபு. அப்போ இந்த 3 வகைகள்ல எல்லாருமே பொய் பேசுறதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஜனங்கள் இந்த 3 வகையில பொய் பேசுறாங்க. வேலையின் நிமித்தமா பொய் பேசுற மக்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. கடவுளின் நிமித்தமா பொய் பேசுறவங்க இருக்கிறாங்க. இல்லாத கடவுள்களை இருக்கிற கடவுள்னு பொய் பேசுறாங்க. உண்மை இல்லாத கடவுள்களை உண்மை உள்ள கடவுள்னு பொய் பேசுறாங்க.
கடவுள் பேசவே இல்லை, கடவுள் பேசினாருன்னு பொய் பேசுறாங்க. கடவுள் உரைக்காதப்போ கடவுள் உரைச்சாங்கன்னு பொய் பேசுறாங்க. கடவுள் செய்யாதையே நான் கடவுள் செய்ய சொன்னாரு அப்படின்னு பொய் பேசுறோம். கடவுள் சொல்லாதையே இருக்கிறோமே. இது இல்லாத மனுஷன் பேர்ல பொய், மனுஷன் பேர்ல பொய். அப்போ யாக்கோபு இப்படிப்பட்ட காரியங்கள்ல இந்த இடத்துல சுயமா செஞ்சான். இதுலதான் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுடணும் அப்படின்னு தீர்க்கமா இருந்தான். ஆனா அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு உதவல. முக்கியம் என்ன தெரியுமா? பின்னால இவன் எவ்வளவு சீக்கிரமா குறுக்கு வழியில போய் அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினான்ல, அந்த அளவுக்கு இவன் பின்னாடி கஷ்டப்பட்டு 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 அலையிறான். ரியலா இவன் ஆசீர்வாதத்தை எப்ப வாங்குறான்னா, பின்னால 20 வருஷம் கழிச்சு தேவனுடைய பாதத்தை பிடிச்சி அழுது ஆண்டவருடையத்துல கெஞ்சி கேட்கிறான் பாருங்க, அன்னைக்குதான் உண்மையான ஆசீர்வாதமே வந்துச்சு. இவன் நினைச்சான் அப்பா கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தால இனிமே வாழ்க்கையே வாழ்ந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சான் பாருங்க. இதுதான் மாம்சீகமா நினைக்கிறது. மாம்சீகமா ரொம்ப விசுவாசிகள் வாழ்க்கையில மாம்சீக கற்பனையும் மாம்சீக திட்டம் மாம்சீக வழிகள் இவைகள் அதிகமா இருக்குது. இவைகள் அதிகமா இருக்குது. அப்போ நம்ம எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியது பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இந்த குடும்பத்துல வேதனை அதிகமா இருக்குது. அப்போ இங்க அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட மனுஷனுடைய ஆசீர்வாதத்துக்காக முட்டி மோதி பொய் சொல்லி வஞ்சித்து ஏமாத்தி நிக்கிறாங்க எல்லாரும். ஓகே, ஈசாக்கு இப்போ பேசிட்டாரு, சாப்பிட்டாரு, சாப்பிட்டுட்டு மகனே கிட்ட வா அப்படின்னு சொல்றாரு. கிட்ட வர எப்படியோ அவனுடைய டவுட் எல்லாம் தீந்துற மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டுட்ட பிறகு ஆசீர்வாதம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல, அதாவது ஆதியாகம நாட்கள்ல ஆசீர்வாதம் என்றது அந்த வாக்குத்தத்தங்கள் ஓரல் பிளஸிங் தான் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தப்படுது. தான் வாயினால சொல்ற வார்த்தை தான் உயில்ல எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு சமமானவை. அந்த அளவுக்கு அது முக்கியமா இருந்துச்சு. இப்போ ஈசாக்கு தன் மகனை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் என்ன? நம்பர் 1, என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. ஆதியாக 27:27. 2, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுப்பார். ஆதியாக 27:28. 3, தேவன் மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவார். ஆதியாக 27:28. நம்பர் 4, ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள். 27:29. 5, ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள். 27:29. உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். ஆதியாக 27:29. நம்பர் 7, உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள். ஆதியாக 27:29. ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்தாரோ அதனுடைய சுருக்கம் தான் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், முழு சுருக்கமும். சோ இந்த ஆசீர்வாதங்களை அவன் வாங்குறான். வாங்கிட்டு அவன் தான் ஜெயிச்சுட்டு தான் நினைச்சு சந்தோஷமா வெளியே வந்துடுறான். அம்மா ஒளிஞ்சிருந்து பார்த்திருக்கிறாங்க. ஏற்கனவே அம்மா ஒளிஞ்சிருந்து கேட்டாங்க. இப்ப இவன் போய் பேசுறதையும் கட்டாயம் அம்மா ஒளிஞ்சிருந்து கேட்டிருப்பாங்க என்ன நடக்குதுன்னு. ஒருவேளை ஈசாக்குக்கு கண்ணு தெரியாத படுத்திருந்த பொழுது ரெபெக்காள் கூட எதிர நின்னு சைகை காட்டி இருக்கலாம். சொல்லாத, சொல்லு சொல்லு, பேசு பேசு அப்படின்னு. ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியல. இந்த ஃபுல் செட்டப்பும் அம்மாவும் பையனும் பண்ணது. ஆனா இதுல 2 பேரும் ஜெயிச்சுட்டாங்க. இந்த வெற்றி தற்காலிக வெற்றி தான். இதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தாங்க. இது நிமித்தம் அடுத்த ஒரு பிரச்சனை தொடங்குது. பிரச்சனைகளுக்கு தீர்வு இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும்படி செய்வது அல்ல. பிரச்சனைக்கு தீர்வு தேவ சித்தப்படி தேவ வழியில செய்வது.
ஓகே, பகுதி 4. ஏசா ஆசீர்வாதத்தை இழந்ததால் அழுதது. இப்போ நேரம் ஆயிட்டு என்ன ஆயிருக்கும்னா, இவங்க 2 பேரும் ரெபெக்காலும் யாக்கோபும் ரொம்ப சந்தோஷமா ஓகே ஜெயிச்சிட்டோம், 2 பேரும் போட்ட பிளான் சக்சஸ், நல்லா ஆயிடுச்சு, ஓகே டோன்ட் வரி, இனிமே என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படி எல்லாம் பேசி இருப்பாங்க. ஒருவேளை இது பகல்ல நடந்திருக்கலாம். ஆனால் இவங்க இங்க இந்த நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிற வேலையில ஏசா வேட்டையாடி கொண்டிட்டு இருக்கிறான். வேட்டை எப்படி ஆடி இருப்பான் யோசித்து பாருங்க. அவன் என்ன இருந்தாலும் அவன் ஒரு மனுஷன். ஒவ்வொரு முறையும் அவன் வேட்டையாடியப்போ இன்னைக்கு விசேஷமா வேட்டையாடுறான். சே, அப்பாவுக்கு இன்னைக்கு ருசியா சமைக்கணும், பெஸ்டா அடிக்கணும், அப்பா ஆசீர்வாதம் இன்னைக்கு வரப்போகுது, இனிமே நமக்கு கஷ்டம் இல்லை, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், இனிமே அப்பா நம்மள ஆசீர்வதிக்கணும்னு கூப்பிட்டாரு, போய் ஆசீர்வாதத்தை வாங்கணும் அப்படின்னு அவன் ஒவ்வொரு வில்லையும் எடுத்து ஒவ்வொரு விலங்கையும் பார்த்து ஒவ்வொரு மிருகத்தையும் அடிச்சப்போ அப்பாவுக்கு சுவையா அடிக்கணும், அப்பா சுவையா சாப்பிடணும், அப்பா என்ன ஆசீர்வதிக்க போறாரு அப்படிதான் அடிச்சிருப்பான். அன்னைக்கு ரொம்ப நேரம் எடுத்து கூட இருந்திருக்கலாம். ஆனால் இங்க உள்ள நடந்தது எதுவுமே அவனுக்கு தெரியாது. வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம் ஏமாற்றப்படுகிறோம். அந்த ஏமாற்றம் ரொம்ப இருதயத்தை உடைச்சி உள்ள இருக்கிற வேதனையை வெளியே பீரிட செய்வது. அதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. ஒரு சில நஷ்டங்கள் இருக்குது, அந்த நஷ்டங்களுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது, ஈடே கிடையாது, நஷ்டம் நஷ்டம்தான். பல நேரங்கள்ல ஏமாற்றப்பட்டு அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய முடியாத வாழ்க்கை முழுசும் வாழ்றவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஈசாக்கு தன் சொந்த மகனால ஏமாற்றப்பட்டான். நான் தான் மூத்த மகன்னா, நான் தான் வேட்டையாடி வந்தேன்னா, உங்க தெய்வம் எனக்கு கொடுத்தாரு, தேவன் கொடுத்தாருன்னா, நான் தான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். அப்பாவை ஏமாத்திட்டான். ஐயோ, கடைசி வரைக்கும் அந்த ஏமாற்றம் தான். இன்னொருத்தன் ஏமாறுறான். ஏசா வேட்டையாடி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததும் இவங்க 2 பேர் ஓரமா இருந்திருப்பாங்க, இல்ல அவன் கண்ணுக்கு தெரியாத இருந்திருப்பாங்க, அம்மாவும் மகனும். ஏன்னா இவங்க வாங்கிட்டாங்க. எப்படியும் அவன் வந்தா கோபமா ஏதாவது நடந்துட்டா என்ன ஆயிருக்கும், அதனால ஏசா கண்ணில் படாத இருந்திருக்கணும். வந்திருப்பான் ஏசா. அன்னைக்கு அவன் சமைச்சிருப்பான். ஒவ்வொரு சமையலும் அவன் யோசித்து இருக்கணும். ஏன்னா அவன் ஆசை அந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு அவனும் நினைச்சான். சமைச்சு அப்பாவுக்கு இன்னைக்கு சுவையா சமைக்கணும், பெஸ்டா சமைக்கணும், அப்பா என்ன ஆசீர்வதிக்க போறாரு அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்து செஞ்சிருப்பான். எல்லாம் சமையலெல்லாம் முடிஞ்சிருக்கும், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான். அப்பா உள்ள படுத்துட்டு இருக்கிறாரு. நேரா உள்ள போறான். அப்பா இருக்கிறாரு. அப்பா அப்பா வந்துட்டேன், எழுந்திருங்கப்பா சாப்பிடுவீங்கன்றான். அப்பா குரல் கேட்டாரு, எழுந்தாரு. நீ யார் அப்படின்னு. அப்பா நான் உன் மூத்த மகனாகிய ஏசா. அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏசா ஏற்கனவே வந்து இல்லப்பா, நான் இப்பதான் வரேன், நான் காலையில போனேன், இன்னைக்கெல்லாம் உங்களுக்காக வேட்டையாடினேன், இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா சமைக்கணும்னு நான் பெஸ்டா வேட்டையாடினப்பா, அதான் லேட் ஆச்சு. நான் சமைச்சு இவ்வளோ நேரம் சமைச்சு எடுத்துட்டு வந்து உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கிறப்பா, இப்ப என்ன ஆசீர்வதிங்கப்பா, நான் சாப்பிட்ட எடுத்துட்டு வந்துட்டேன். அப்பா கண்ணு தெரியல, ஆனா அப்பா முகம் விளறிடுச்சு. அப்பா பிரமிச்சு இருக்கிறாரு. அப்பாவே துடிச்சு எழுந்துகிறாரு. எழுந்து சொல்றாரு, இல்லையே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தானே, ஏசான்னு சொன்னானே, நான் தான் உங்க மூத்த மகன்னு சொன்னானே, வேட்டையாடி சமைச்சிட்டு வந்தான்னு சொன்னானே, இல்லப்பா இப்பதான் நான் வரேன். இல்லப்பா இல்ல மகனே, ஒருத்தர் வந்தா, முன்னாடி வந்தா, வாங்கண்ணா, நான் தான் மூத்த மகன், நான் சமைச்சிட்டு வந்தேன், வேட்டையாடிட்டு எடுத்துட்டு வந்து சமைச்சு கொண்டு கொடுத்துட்டு முட்டி போட்டு என்னிடத்துல ஆசீர்வாதத்தை வாங்கினானே, அவன் யாரு? அப்பா நான் தான் ஏசா, ரியலா நான் தான். அப்பா சொன்னாரு,
ஐயோ அது உன் தம்பியா? தம்பியா? நான் இப்பதானே கொடுத்துட்டேன். நீ கேட்கணும்னு வந்த ஆசீர்வாதத்தை அவன் வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு ஏசாவுக்கு அப்படியே இருதயமே வெடிச்சு போச்சு. ஏன்னா அவன் வாழ்க்கையில ஏற்கனவே காட்டிலும் மலையிலும் அலைஞ்சு அலைஞ்சு வாழ்ந்தவன், அப்பாவுடைய ஒரு ஆசீர்வாதமாவது இனிமே இருக்காதா அப்படின்னு நினைச்சான். அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக தான் அவன் வாழ்ந்தான், வந்தான், உழைச்சான். ஓன்னு கத்த ஆரம்பிக்கிறான், அப்பா அப்பா நான் தான்பா ஏசா. ஏற்கனவே அவன் என்னை ஏமாத்திட்டான், 2 முறை ஏமாத்திட்டான். நான் தான் ஏசாப்பா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சு இல்லையா? என்ன ஆசீர்வதிங்கப்பா. மகா கஞ்சுறான். மகனே, இருந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன். அவன் ஏசான்னு பொய் சொன்னான், நான் கொடுத்துட்டேன். ஏசா அழறான், கேட்கிறான், அப்பா அவனை ஆசீர்வதிச்சீங்களப்பா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? ஒரு ஆசீர்வாதம் இல்லையாப்பா, எனக்கு ஏதாவது இருக்குதா கேட்டான். ஏன்னா அவன் ஏமாற்றப்பட்டான், வஞ்சிக்கப்பட்டான். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல இப்படி ஏமாற்றங்களை சந்திக்கும் பொழுது தனியா அழ வேண்டியது இருக்குது, அழ வேண்டியது இருக்குது. மனுஷர்களால் வஞ்சிக்கப்படும் பொழுது, கூட இருக்கிறவர்களால் வஞ்சிக்கப்படும் பொழுது, மேல இருக்கிறவர்களால் வஞ்சிக்கப்படும் போது, உடன் பிறந்தவர்களால் வஞ்சிக்கப்படும் போது அழ வேண்டியதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அழறான். வீடு இவங்க 2 பேரும் யாரும் இல்ல, அம்மா பக்கத்துல இல்ல, பையன் இல்ல, தம்பி இல்ல, மகன் அழறான், ஏசா அழறான். வேற வழி இல்ல. அப்பா அதே ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுக்க முடியல. ஏன்னா அந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அப்பா சொன்னாரு, மகனே நான் இருந்ததெல்லாம் கொடுத்துட்டேன், நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை சொல்லிட்டுனே, என்கிட்ட இப்ப வேற இல்ல. கேக்குறான், இல்லப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதமாவது நீங்க கொடுக்கணும், என்ன மிச்சம் வச்சிருக்கிறீங்க கொடுங்கன்னா. அவனுக்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு கொடுத்தாரு. ஆனா யாக்கோபு வாங்கின ஆசீர்வாதம் மாதிரி இல்ல. கவனிங்க, இந்த 4வது பகுதி ஏசா வேட்டையாடி வந்ததை சொல்லுது. 27:30. ஏசா சமைத்து கொண்டு வந்ததை சொல்லுது. 27:31. ஏசா ஆசீர்வாதத்தை கேட்டதை சொல்லுது. ஆதியாக 27:31-32. இப்போ ஏசா ஆசீர்வாதத்தை இழந்ததால அதிர்ச்சி அடைந்தான். ஏசா ஆசீர்வாதத்தை கேட்டதனால அழுதான். ஆதியாகமம் 27:38-40 வரைக்கும் அவன் உடைக்கப்பட்டு அழுறத சொல்லுது. இவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன? ஏசாவுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன? நம்பர் 1, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடு இருக்கும். ஆதியாக 27:27-39. நம்பர் 2, உன் பட்டயத்தாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ சண்டை போட்டுதான் நீ ஜெயிச்சு வாழணும், இனிமே நீ சாதாரணமா வாழ முடியாது. ஆதியாக 27:40. நம்பர் 3, நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை நீ முறித்து போடுவாய். ஆதியாக 27:40. இது அவன் சந்ததிக்கு சொல்லப்படுகிறது. பின்னால இந்த ஏசாதான் ஏதோமியருக்கு தகப்பன். ஏதோமியர்னு ஒரு கூட்டம் பின்னால வரும். அந்த கூட்டத்துக்கு இவன் தான் முற்பிதா. அவனை குறிச்சு சொல்ற, அவன் கூட்டத்தை குறிச்சு சந்ததியை குறிச்சு சொல்றது. சோ ஏசாவை குறிச்ச வெளி குறிப்புகளை கவனிங்க. இப்போ இது முழுசும், இந்த 3ம் ஈசாக்கு ஏசாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். இதுல எதுவுமே யாக்கோபுக்கு கொடுத்தது வரல. யாக்கோபு நல்ல ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான், பெஸ்ட வாங்கிட்டான். அவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிருந்தாரு.
ஆனா அவன் அந்த ஆசீர்வாதத்தை கடவுளுடைய வழியில வாங்கல, சொந்த முயற்சியில பொய் சொல்லி நாடகமாடி வாங்கினான். சோ ஏசாவுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள் இந்த 3 தான். இதுக்கு பிறகு வெளிக்குறிப்புகளை கவனிங்க. இந்த ஆசீர்வாதத்தை அவன் வாங்கிட்டு வெளியே வரான். வெளியே வந்து எப்படி இருப்பான்? பயங்கரமா கோபமா இருந்திருக்கணும், கண்ணெல்லாம் செவந்திருக்கணும், அவன் முகத்துல கண்ணீர் அழுக அப்படியே வழிஞ்சிருக்கணும். அவன் விரக்தியாய் வெளியே வந்து நின்று இருப்பான். யாருக்கிட்டையும் பேசி இருக்க மாட்டான். அப்படியே சுத்தி சுத்தி பார்த்திருப்பான் எங்க. ஏன்னா அது அவன் வாழ்க்கையில அவன் இயற்கையா முரடன். ஆனாலும் அவன் ஏமாற்றப்பட்டான். ஏமாற்றியது யாரும் இல்ல, சொந்த சகோதரன். அந்த ஏமாற்றத்துக்கு கவுன்சில் சொல்லி அறிவுரை சொல்லி மாஸ்டர் மைண்ட் வேலை செஞ்சது சொந்த தாய். இது எப்படி ஏத்துக்க முடியும்? முடியாதே. இததான் ஏசா ரொம்ப கோபமா இருந்தான். சரி, ஏசாவை பத்திய வெளிக்குறிப்புகள். ஏசாவை ஏமாற்றிய சகோதரன் தன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறி விட்டான் என்பதை ஏசா அறிகிறான். இந்த காரியம் தெரிஞ்சதும் ஏசா வந்து தன் சகோதரனை கொல்றதுக்கு பார்க்கறான். உடனே இது தன் தாய்க்கு விஷயம் போது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, யாக்கோபை அந்த வீட்டில இருந்து வெளியே ஊருக்கு அனுப்பிடுறாங்க, வெளியூருக்கு அனுப்பிடுறாங்க, அவங்க சொந்தக்கார ஊருக்கு. இது பின்னாடி நடக்குது. இது வேதத்திற்கு வெளியே இருக்கிற ஆராய்ச்சி குறிப்புகள். கவனிங்க. இதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா வெளிக்குறிப்புகள் சொல்லுது. ஏசாவை ஏமாற்றிய யாக்கோபு தன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறி விட்டான் என்பதை ஏசா அறிஞ்சு அவன் மேல் கொடும் பகையும் பெரும் கோபமா இருந்தான். இதனால் தன் தகப்பன் மீதும் தாய் மீதும் வெறுப்பு அடைஞ்சான். இதனால ஏசாவுக்கு அம்மா அப்பா மேலேயே வீட்டு மேலேயே வெறுப்பு வந்துருச்சு. என்ன பண்ணாங்க இவங்க, நம்மளே ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு. நம்பர் 2, பின்பு தனது மனைவியை அழைத்து கொண்டு தன் தகப்பன் வீட்டை விட்டு சேயீர் நிலப்பகுதிக்கு போய் குடியேறி அங்கு வாழ்ந்து வந்தான். வீட்டை விட்டு வெளியேறிடுறான் கோபத்துல. போய் சேயீர் மலையில குடியிருக்கிறான். அங்க ஏசா ஏத்தியனான ஏலோம் என்பவனின் மகள் பஸ்மாத் என்பவளை கண்டு தனக்கு 2ஆம் மனைவியாக்கி கொள்றான். இந்த கோபத்திலையும் வெறுப்புலையும் அவன் போய் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்றான். அந்த பெண்ணுக்கு பேரு பஸ்மாத். அவளுக்கு ஏசா தன்னுடைய ஆசீர்வாதங்களை கடந்து போன காலம் என்ற பொருளின் படி ஆதா என்று பெயரிட்டான். கவனிங்க, இந்த 2வது அந்த மனைவியை மணக்கிறான்ல, அவளுக்கு இயற்பெயர் பஸ்மாத். ஆனா அவளை திருமணம் பண்ணிட்டு என் ஆசீர்வாதம் என்னை விட்டு போயிருச்சு, அத ஞாபகமா உனக்கு ஆதா அப்படின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு அந்த பஸ்மாத்துக்கு ஆதான்னு மறுபேர் வச்சானா ஞாபகார்த்தமா. சரி, ஏசாவினுடைய காரியங்கள் 3. ஏசா தன் தகப்பனையும் தாயும் 6 மாதங்கள் அங்கு குடியிருந்தது பிறகு கானானில் இருந்த தன் தகப்பனை சந்திக்க தனது 2 மனைவிகளோட புறப்பட்டு வந்தான். இங்க பாருங்க, தன் தகப்பனையும் தாயும் பார்க்க 6 மாசம் கழிச்சு வரான் அந்த 2 மனைவிகளோட. ஏசாவின் 2 மனைவிகளும் ஈசாக்கிற்கும் ரெபெக்காளுக்கும் மனசோர்வை உண்டு பண்ணுகிறவர்களா இருந்தனர். காரணம், அந்த பெண்கள் கர்த்தருடைய வழியில் நடவாமல் தங்கள் தகப்பனுடைய தெய்வங்களான மரம், கல் போன்ற தெய்வங்களை வணங்கி தங்கள் தகப்பன் வீட்டில் இருந்ததை விட மிக மோசமாய் அந்த தெய்வங்களை பின்பற்றி வந்தனர். அந்த பெண்கள் தீய விருப்பங்களை கொண்ட இருதயம் கொண்டவர்களாகவும் பாலீம் என்ற தெய்வத்திற்கு பலியிட்டு தூபம் காட்டுகிற பெண்களாகவும் இருந்தனர். இதனால் ரெபெக்காள் மிகவும் மனம் உடைந்தவளா இருந்தாள். இதனாலதான் அந்த 2 இடத்துல
அவங்க மனநோவா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது. கவனிங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 26:34 கவனிங்க. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயரினுடைய குமாரத்தியாக யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். 2 வைஃபையும் ஒரே இடத்துல விவாகம் பண்ணா நீங்க சொல்லுது. ஆனால் அந்த 2 மனைவிகளும் எந்த பின்னணியில விவாகம் பண்ணினான் என்பது இந்த வெளிக்குறிப்பு சொல்லுது. ஓகே, அடுத்த வசனம் 35. அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவா இருந்தாங்க. ஏன்? அவங்க என்ன பண்ணாங்க? சரி, இதே பெண்களை குறிச்சு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை கவனிங்க. பின்பு ரெபெக்காள் ஈசாக்க நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமார்த்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானே, ஆனால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றால். இங்கேயும் அந்த ஊர் பெண்களை ரெபெக்காள் சுட்டி காட்டுற காரணத்தை கவனிங்க. ஏத்தின் தேசத்து பெண்கள், இந்த தேசத்து பெண்கள் ஏன் அவ்வளவு வெறுக்கப்பட்ட பெண்கள் என்றால், அவர்கள் அந்த மெய் தேவனை விட்டு அவங்க சேவிச்ச தெய்வங்கள் வேற, பூஜித்து பலியிட்டு வந்த பழக்கங்கள் வேற. அதனாலதான் ஆபிரகாம் கூட தன் மகனுக்கு கானான்ல பெண் எடுக்கல. அதனாலதான் ஈசாக்கும் ரெபெக்காளும் தன்னுடைய இளைய மகன் யாக்கோபுக்கு, இந்த ஊர்ல நீ பெண் எடுக்காத, இந்த ஊர் பெண்களை பாத்தியா, உன் அண்ணன் ஏசா எப்படி கட்டிட்டு வந்திருக்கிறான் பாத்தியா, அந்த பெண்கள் என்ன பண்றாங்க பாத்தியா, தினந்தோறும் அவங்களோட போராட்டம். அவங்க எப்ப பாரு பூஜை போட்டுட்டு, எப்ப பாரு இதையே பண்ணிட்டு பலி இட்டுட்டு, அவங்க நரகலான விக்கிரங்களை எனக்கு எதிர்வே சேவிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் தெய்வத்தை சேவிக்கிறேன், அவங்க சேவிக்கிற தெய்வங்கள் வேற. நான் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறேன், அவங்களோ கல்லையும் மண்ணையும் அறிஞ்சு வணங்குறாங்களே. இந்த காரியங்கள் அவங்க வீட்டுல ரொம்ப பெருசா இருந்துச்சு. கடைசியா ரெபெக்காள் சொல்லுது, நீ இந்த ஊர்ல இருக்கிற பெண்ணை நீ கட்டினா என் உயிர் போனாலும் போட்டோம் அப்படின்னு சொல்லுது. இப்ப தெரியுதா ஆபிரகாம் ஏன் தான் சொந்த ஊர்ல பெண் எடுக்கல, கானான்ல தன் கானான் வாழ்ந்த இடத்துல ஏன் பெண் எடுக்கல? இப்போ அதே காரியத்தை ரெபெக்காள் பார்த்து சொன்ன பிறகு தெரியுது. சோ இது ஏசாவை பற்றிய குறிப்புகள். இந்த சீசன்ல தான் ஆபிரகாமின் மகன் இஸ்மவேல் இருந்தாரு, அவர் மரணம் அடைகிறாரு. இஸ்மவேல் மரணம் அடையும் போது யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் வயது 65. இஸ்மவேல் வாழ்ந்தது மொத்தம் 137 வருடங்கள். அவருடைய மரணம், இஸ்மவேலின் மரணத்தை செய்தியாக அறிந்த ஈசாக்கு அதற்காக மிகவும் துக்கித்து அநேக நாள் புலம்பினாரு. ஆனா அவர் சாவுக்கு அவர் போல. ஏன்னா அவர் படுக்கையில படுத்திருந்தாரு, கண்கள் தெரியல. ஈசாக்கு, இஸ்மவேல், ஆபிரகாம் வீட்டுல சின்ன வயசுலயே ஒன்னா வளர்ந்த பிள்ளைங்க. ஆபிரகாம் குடும்பத்துல ஆகார் இடத்துல பிறந்தவர் இஸ்மவேல், ஆபிரகாம் குடும்பத்துல சாராள் இடத்துல பிறந்தவர் இந்த ஈசாக்கு. வயசாயிருச்சு. இப்போ அந்த இஸ்மவேல் மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு செய்தியை கேட்கிறாங்க. அவர் போகல. சோ இந்த அதிகாரத்துல நான் அதிகமா போக்கஸ் பண்றது ஏசாவை குறிச்சுதான். அடுத்த அதிகாரத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 10 அதிகாரத்துக்கு மேல யாக்கோபு குறிச்சு அதிகமா படிக்க வேண்டியது இருக்குது. ஏசாவை குறிச்சு படிக்கிறது குறைவு. சோ அதனாலதான் இந்த அதிகாரத்துல அதிகமா நான் ஏசாவை குறிச்சு, அவன் வாழ்க்கை, அவன் நிலைமை, அவன் பின்னணி, வெளிக்குறிப்பு இவைகளை அதிகமா சொல்றேன். யாரும் தப்பா பிரதர் யாக்கோபுக்கு சப்போர்ட் பண்ணாத ஏசாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த அதிகாரம் ஏசாவை பத்தி சொல்ற அதிகாரம். இதுக்கு பின்னால் வர அதிகாரங்கள் யாக்கோபை குறிச்சு அதிகமா படிக்க போற அதிகாரங்கள். அதனால நான் இந்த ஆளை அதிகமா இங்க போக்கஸ் பண்ணி படிச்சு முடிக்கிறோம். ஓகே, ஏசா யாக்கோபை குறிச்சு
பழைய ஏற்பாட்டு புத்தகமான கடைசி புத்தகம் ஒரு குறிப்பை சொல்லி முடிக்குது. வாசிப்போம். பழைய ஏற்பாடு கடைசி புத்தகமான மல்கியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். கவனிங்க, இந்த இடத்துல தேவனே சொல்றாரு, ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோப நான் சிநேகித்தேன் அப்படின்னு தேவனே சொல்றாரு. ஏன் ஏசாவை வெறுத்தாரு? எதுக்கு தேவன் போய் அவனை வெறுக்கணும்? யாக்கோபை ஏன் சிநேகிக்கணும் அப்படின்னு லாஸ்ட் புக்கு இந்த 2 பேருடைய அந்த கடைசி ஹைலைட் செய்தியை தேவனே சொல்லி முடிக்கிறார். இவங்க 2 பேருமே ஒரு தாயின் கர்ப்பத்துல பிறந்தவங்க, ஒரே வீட்டுல வளர்ந்தவங்க. அப்புறம் வளர்ந்த பிறகு பிரியறாங்க. பிரிஞ்சதும் 2 இனம் வம்சமா ஆகுது. அப்புறம் 2 தேசமா ஆகுது, 2 கூட்டமா ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த 2 கூட்டங்கள் சேர்க்கப்படாதே இருக்குது. ஏசா வழியில வரவங்க ஏதோமியர். அந்த ஏதோமியர் பின்னாட்கள்ல இஸ்லாமியரா மாறுறாங்க. சோ இன்னைக்கும் அவர்கள் அந்த இஸ்ரவேலோடு, அந்த யாக்கோபின் சந்ததியில வருகிற இஸ்ரவேலோட இன்னைக்கும் பட்டயமும் கையுமா தான் இருக்கிறாங்க. சோ அன்னைக்கு அந்த பிளவு, வந்த பிளவு இன்னைக்கு வரைக்கும் தீர்ந்த பாடே இல்லை. கடைசியா இந்த தீர்க்கதரிசி கடைசி புத்தகத்துல எழுதுறப்ப தேவன் சொல்றாரு, நான் யாக்கோப சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். எதுக்காக ஏசாவை வெறுக்கணும்? எதுக்காக வெறுக்கணும்? குறிப்ப சுருக்கமா சொல்றேன். ஏசா ஏன் வெறுக்கப்பட்டான்? நம்பர் 1, ஏசா வெறுக்கப்பட காரணம், ஏசா அவன் தொழிலும் அவன் வாழ்வும். கவனிங்க, ஏசா வெறுக்கப்பட்டதுக்கான காரணங்கள் வெளிப்படையா சொல்லல, ஆனா கண்டுபிடிச்சு அவன் ஏன் வெறுக்கப்பட்டான் அப்படின்னு பார்த்தா, ஏசா சரீரப்படியாக முயற்சிகளை மேற்கொண்டவன். அவன் டோட்டலா ஃபிளஷ் மேன். அவன் ஸ்பிரிச்சுவல் மேன் இல்ல, ஃபிளஷ். அவன் முழுசும் மாம்சம், மாம்சத்துக்கு அடையாளமானவன், மாம்ச குணம் கொண்டவன், மாம்ச மனுஷன், மாம்ச சிந்த கொண்டவன். மாம்சம் தான் அவனுடைய ஆளுகையை செய்யுது. ஆனால் யாக்கோபு ஸ்பிரிச்சுவல் மேன். ஆனால் இந்த இடத்துல யாக்கோபு செஞ்சது கார்னல் மேனா செஞ்சான். ஸ்பிரிச்சுவல் மேன் கார்னல் மேனா இருந்தான். பிசிக்கல் மேன் பிசிக்கல் மேனாவே இருக்கிறான். ஏசாவை ஏன் வெறுக்கணும் அப்படின்னா, அவனுடைய தொழிலும் வாழ்வும் கவனிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 25:27 சொல்லுது, ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமா இருந்தான். அவனுடைய தொழில், அவனுடைய குணம் என்ன? தொழில் வேட்டை. வேட்டைக்கு போறவன் எப்படி இருப்பான்? அவன் எதை வந்தாலும் ஈவு இறக்கம் இல்லாத அதை கொல்றவனா இருப்பான். ஒரு கொலை செஞ்சா ஐயோ கொலை செஞ்சிட்டுமே அடிக்கும். அப்புறம் 2 கொலை செஞ்சா ஐயோ கொலை செஞ்சிட்டோம். 3 4 வந்தா கொலை செஞ்சுட்டே இருப்போம் அப்படின்றது பழகிடும், பழகிடும். சோ முயல் அடிச்சிருப்பான், அது துடிச்சிருக்கும், அது அவனுக்கு கொஞ்சம் முதல்ல இரக்கமா இருந்திருக்கும். அப்புறம் மான் அடிச்சிருப்பான், அப்புறம் அது பழகிடும், டேஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மான், அதுக்கப்புறம் எல்லாம் ஒவ்வொன்னா அடிச்சுட்டு அவன் இருதயத்துல பிற உயிர்கள் துடிக்கிற துடிப்பு சகஜமாயிட்டு இருக்கும். அதனால அவன் பிற உயிர்கள் படுகிற கஷ்டத்தை உணர்றவனா இருக்க மாட்டான். சாஃப்ட் நேச்சர் போயிடுச்சு, சாஃப்ட் ஸ்பிரிட் போயிடுச்சு. அவன் வாழ்க்கை முழுசும் அப்படித்தான் இருக்குது.
மனசு அப்படி இருக்குது, சரீரம் அப்படி இருக்குது, இருதயம் அப்படி இருக்குது, செயல் அப்படி இருக்குது. தேவன் அப்படி கல்லான இருதயமா இருக்கணும்னு விரும்புறதே இல்லை. அப்படி விரும்பல. தேவன் ஒரு இடத்துல கூட கல்லான இருதயம் உள்ள தேவன் அப்படின்னே சொல்லல. அவர் இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர், சாந்தம் உள்ளவர், அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். தெய்வமே மனது உருகிறவரா இருக்கிற பொழுது மனுஷன் மற்றவங்க மேல உருகாத மனுஷனா இருந்தா அது எப்படி இருக்கும்? ஏசா வன சஞ்சாரி, வேட்ட அவனுடைய இருதயத்தை மாத்தல, எளிதா மாத்தல, உருக்கமா மாத்தல. அவனுக்கு சகஜமாக்கிருச்சு. பிற உயிர்களை கொல்றது சகஜமாயிருச்சு. வன சஞ்சாரியா இருந்தான். அதாவது லைஃப் டிசிப்ளின் லைஃப்குள்ள வரல, ஃப்ரேம் லைஃப்குள்ள வரல. போவான் வருவான், எப்பனா போவான் எப்பனா வருவான் தெரியாது. வன சஞ்சாரி, போவான் எப்பனா வருவான், எங்க போவான் தெரியாது, எங்க இருப்பான் தெரியாது, வந்தா தான் தெரியும். வன சஞ்சாரி, ஒரு ஃப்ரேமுக்குள்ள வாழ்க்கைய அமைக்காதவன், ஃப்ரேமுக்குள்ள வாழ்க்கைய அமைக்காதவன். கவனிங்க, தேவன் வெறுத்ததுக்கு காரணம் அவன் தொழில் எப்படியோ அவன் குணமும் அப்படி, அவன் தொழில் எப்படியோ அவன் வாழ்க்கையும் அப்படி. வன சஞ்சாரி, போனா போன இடம், வந்தா வந்த இடம், ஒண்ணுமே கிடையாது. ஆனா யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான், வீட்டுக்குள்ளதான் இருந்தான். ஃப்ரேம்டு வாழ்க்கை. லைஃப் எப்பவுமே ஃப்ரேம் பண்ண லைஃபா இருக்கணும். எல்லாருக்கும் விசுவாசிகள் வாழ்க்கை கரெக்டா இருக்கணும். காலையில எழுந்ததும் ஜெபம், வேதம் வாசிப்பு, குளிச்சுக்கிறது, ட்ரெஸ் பண்றது, ஆண்டவரை நேசிக்கிறது, ஆண்டவருக்காக செய்யறது எல்லாம் முதல்ல. வீட்டுக்கு போறது, வெளியே போறது, தொழிலுக்கு போறது, டைமுக்கு போறது, டைமுக்கு வர்றது, இன்ஃபார்ம் பண்றது, எல்லாத்தையும் கன்வே பண்றது, எல்லாமே டிசிப்ளின்டு மேட்டர், டிசிப்ளின் லைஃப் எல்லாமே ஃப்ரேம் பண்ணுச்சு. வனசஞ்சாரி அப்படி பண்ண முடியாது. அப்போ வாழ்க்கையை கட்டுக்கோப்புக்குள்ள வைக்கிறவங்க ஆவிக்குரியவங்க, கண்டபடி வாழ்றவங்க ஆவிக்குரியவங்க இல்ல. ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் எதை சொல்லுது? வெளிப்புற கூடாரம், வெளிய வாசஸ்தலம், உள்ள உட்பிரகாரம், அதுக்கு உள்ள ஒரு வாசஸ்தலம். ஏன் இத்தனை இடம்? வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். தேவன் வாசம் பண்ற இடம் எப்பவுமே கட்டுக்கோப்பான ஃப்ரேம் பண்ணப்பட்ட இடம். ஆவிக்குரியவங்க தங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நேர்த்தியா கட்டுக்கோப்பா சரியா செய்யறவங்க. ஃப்ரேம்டு லைஃப் இருக்கணும். அது இல்லைன்னா நீ வனசஞ்சாரி, நீ ஏசா, நீ வேட்டையாடி வனசஞ்சாரிய வாழ்றவன போலதான் உன் வாழ்க்கை இருக்குது. தேவன் யாக்கோபை நேசிச்சது காரணம் அவன் குணசாலியா இருந்தான். எப்படி இருந்தான்? வீட்லயே இருந்தான், கூடாரவாசி, அம்மா கிட்டே இருப்பான், அம்மா கூட பின்னாடியே வருவான், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவான், அம்மா போற வழியிலே அம்மா நானும் வரேன்னுவான், அம்மா உனக்கு என்ன செய்யணுமா, அம்மா நான் அதை செய்யறேன்னுவான், அப்ப நான் என்ன செய்யறேன், அப்ப நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், அப்ப நான் இதை செஞ்சு தரேன், உங்களுக்கு அதை செய்யறேன், அப்ப நான் வீட்டு வேலை செய்யறேன். அவன் குணங்கள் அவனுடைய வீட்டினாலே கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு அவன் மாற்றப்பட்டு அவன் அலங்காரமாவறான் குணங்கள்ல. இப்ப யார விரும்புவாங்க மனுஷன்? யாக்கோபை தான் விரும்புவாங்க. தேவன் கூட ஒரு கட்டுக்கோப்பான திட்டமிட்ட ஒரு ஒழுங்கு வரைமுறைக்குள்ள கொண்டு வந்து வாழ்ற ஒரு வாழ்க்கையை விரும்புறவர். அப்படி ஏசா வாழல, அதனால அவன் மேல வெறுப்பு வந்துச்சு. நம்பர் 2, ஏசாவை ஏன் வெறுக்கணும்? அவன் உணவும் அவன் அலட்சியமும். ஒரு நாள் வேட்டையாடிட்டு வந்தான், பசியா இருந்துச்சு. யாக்கோபு கூழ் சமைச்சிட்டு இருந்தான், எனக்கு கூழ் கொடு, பசியா இருக்குது குடுன்னா. அவன் என்ன சொன்னா, நீ உன் சேஷ்டபுத்திர பாகத்தை வித்துரு அப்படின்னா. இவன் என்ன சொன்னா, சேஷ்டபுத்திர பாகம் என்னடா பெரிய பாகம், அலட்சியமா, எல்லாமே அலட்சியமா ஆயிடுச்சு. என்ன பெரிய சேஷ்டபுத்திரம், என்ன பெரிய வம்சம், என்ன பெரிய தகப்பன், என்ன பெரியவா. அந்த அலட்சியம் தான்
அவனை பக்தி இல்லாதவனா வச்சுச்சு. பக்தி உள்ளவங்களுக்கு அலட்சியம் வரவே வரக்கூடாது, வராது. என்னதானாலும் அலட்சியம் வரக்கூடாது. ஏசாவுக்கு அலட்சியம் வந்துச்சு. சேஷ்ட புத்திர பாகத்தை எதுக்கு வித்து போட்டான்? கூழுக்கு வித்து போட்டான். டேய், இன்னைக்கு வேணும்டா எனக்கு, இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு செத்துரு போறோம். எதுக்கு? ரொம்ப பேருடைய வாழ்க்கையில இந்த எண்ணம் இருக்குது. வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவும். அலட்சியம். எல்லாம் என்ன பண்ண போறோம் பிரதர்? என்ன வாழ போறோம்? எல்லாரும் என்ன வாரிட்டு போறோம்? எல்லாம் செஞ்சா போச்சு. அலட்சியம். வாழ்க்கையில அலட்சியங்கள் தேவனால கணிக்கப்படுது. ஒரு கூழுக்காக, ஒருவேளை சாப்பாட்டுக்காக வம்ச அட்டவணையில் இருக்கிற ஒரு மூத்த மகன் தன்னுடைய மூத்த மகன் என்ற அங்கீகாரத்தையே இழக்கிறான். இது எப்படி ஏத்துக்க முடியும்? தேவனை துச்சப்படுத்துறது இல்லையா? அவமானப்படுத்துறது இல்லையா? தேவன் அவனை மூத்த மகனா பிறக்க வச்சத தேவனையே அவமதிச்சது இல்லையா? அத ஒருவேளை சாப்பாடு, ஒரு சின்ன பாத்திரம் கூழுக்கு, அப்போ தேவன் அவனை வெறுத்தாரு. சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது உன்னால. ஒருவேளை கூழ் இல்லைன்னா தாங்க முடியாது, ஒருவேளை சாப்பாட்டை இல்லைன்னா வாழ முடியாது. அலட்சியமா பேசனிய, வித்துட்டிய. தேவன் வெறுக்க காரணம். நம்பர் 3, அவன் திருமணமும் அவன் மனைவிகளும். கவனிங்க, ஏசாவும் யாக்கோபும் ஒரே நாள்ல பிறந்தவங்க. ஆனா ஏசா முதல்ல திருமணம் பண்ணிக்கிறான். பெற்றோருடைய ஆசீர்வாதமோ, பெற்றோருடைய ஒத்துழைப்போ, அங்கீகாரமோ, ஆலோசனையோ இல்லை. ஏசா திருமணம் பண்ணும் பொழுது வயசு 40. பண்ணிக்கிட்டான்ல. ஆனா தம்பி பண்ணல. தம்பி அன்புக்காக ஏங்கினான். பின்னால யாக்கோபு அவன் மாமன் வீட்டுக்கு போய் அவன் மாமனுடைய மகளை பார்த்து ஒரு பெண்ணை நேசிக்கிறான். அந்த ஒரு பெண்ணுடைய அன்பு அவன் உள்ளத்தை பாதிக்குது. அந்த ஒரு அன்புக்காக அவன் 7 வருஷம் காத்திருக்கிறான். See this? யாக்கோபு அந்த ஒரு பெண்ணுக்காக 7 வருஷம் காத்திருக்கிறான். அந்த ஒரு அன்புக்காக, அந்த ஒரு காதலுக்காக, அவளுடைய நேசத்துக்காக. அந்த 7 வருஷம் அவனுக்கு 7 நாள் மாறி போகுது. உழைக்கிறான் அந்த ஒரு பெண்ணுக்காக. ஆனா அண்ணன் 40 வயசுலயே 2 மனைவிகள். இது எப்படி சொல்றது? 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசம். அதுவும் ஏசா அங்க இருக்கிற ஏத்தியர்கள், கானானியர்களுடைய பெண்கள். அவனுக்கு பக்தி, வைராக்கியம், பிதாவினுடைய வம்சம், தேவனுடைய வம்சம், நம்ம அப்பா வாக்கு பண்ண வம்சம், நம்மளுடைய முற்பிதா வீட்டை விட்டு, ஊரை விட்டு, தேசத்தை விட்டு கானானுக்கு வந்து இங்க சஞ்சாரித்து ஒண்ணுமே செய்யாத எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க. அந்த எண்ணம் அந்த பையனுக்கு வரலையே, அதை நினைக்கவே இல்லையே. அவனுக்கிட்ட பக்தியே இல்லையே. ஒரு தெய்வ பயம், ஒரு ஆண்டவர் மேல பக்தி, ஒரு ஜபம் இல்லப்பா. நீங்களே பெண் பார்க்க போலையப்பா, எலியேசர் தாத்தா தானப்பா போய் உங்களுக்கு பெண் பார்த்துட்டு வந்தாரு அப்படின்னு ஏசா கேட்டு வெயிட் பண்ணி இருக்கலாமே. ஏசா வெயிட் பண்ணலையே. ஏசா உள்ளூர்ல போய் பெண்களை கோபத்தினாலையும் வைராக்கியத்தினாலும் பகையினாலும் கட்டினானே. இது எப்படி ஏத்துக்க முடியும்? வைராக்கியம் உள்ள தேவன் எப்படி ஏத்துக்குவாரு? பக்தியை பார்க்கிற தேவன் எப்படி ஏத்துக்குவாரு? ஏத்துக்கவே முடியாது. அவன் திருமணமும். நம்பர் 4, அவன் இருதயமும் அவன் திட்டமும். இந்த ஆசீர்வாதத்தை தன் தம்பி எடுத்துக்கினா அப்படின்னு பிறகு ஏசா தன் தம்பியை கொல்ல பார்த்தான். பாருங்க, யாருன்னா நம்ம கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு யோசித்து பாருங்களேன். என்ன செய்வோம்? கத்தி எடுத்துட்டு இருப்போம், பாக்கெட்லயே வச்சுட்டு இருப்போம். சில பேர் சொல்ல கேள்விப்பட்டுக்கிறேன், அவன் கத்தி எடுத்துட்டே சுத்துறான் சார், அவன் பாக்கெட்ல கத்தி இருக்குது, பார்த்தா குத்திடுவான் அப்படின்னு சொல்றாங்க. யோசித்து பாருங்க, அவன் இருதயம் எப்படி இருக்கும்? கத்திய வச்சுன்னு ஒருத்தன் சுத்துறான்னா அவன் இருதயம் எவ்வளவு கொடுமை நிறைஞ்சதா?
இதுக்கு தான் வெறுத்தாரு. கத்திய வச்சுட்டு சுத்துறான். தம்பி பார்த்தன்னா கொல்றத சரின்னு. இதே மாதிரி ஒருத்த கொலை பண்ணா காயின், தன் சொந்த தம்பியே. தேவன் அதுக்காக நின்னாரு, ஆபேலுக்காக நின்னாரு. இங்க யாக்கோப கொல்லணும்னு ஏசா கத்தி எடுத்து சுத்துறான். தேவன் அதை வெறுக்கிறாரு. தேவன் வெறுத்தாரு. கொலை செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ற தேவன் கிடையாது. கூடவே இருக்கிற பிறந்தவங்களை கொலை பண்ணணும்னு ஒரு நாளும் தேவன் நினைக்கல. இப்ப தெரியுதா ஏசா ஏன் வெறுக்கப்பட்டான்? நம்பர் 5, அவன் நம்பிக்கையும் விசுவாசமும். அவன் தன் தகப்பனின் தேவனை நம்பல, ஆனால் தன் தகப்பனின் ஆசீர்வாதத்தை நம்பினான். வேற எதுவுமே அவன் செய்யல. அவன் பக்தி, ஜெபம், தெய்வம், ஆண்டவர், பலி, கர்த்தரை சேவிக்கிறது, பணிந்து கொள்றது, நேசிக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் ஏசாவின் இடத்துல இல்ல. மாறா அப்பா ஆசீர்வாதம் கொடுப்பாரா? போதும். அப்பா கிட்ட சொத்து இருக்குதா? போதும். அப்பா எனக்கு எழுதி வைப்பாரா? போதும். மற்றவங்களை பத்தி கவலையே படல. சோ அவன் தகப்பனின் தேவனை நம்புவதை விட தகப்பனை நம்பனா. ஏன்னா அவன் மாம்சமானவன், மாம்சத்தில் நம்பிக்கையா இருந்தவன் ஏசா. ஏசா உலகத்தான், ஏசா மாம்சத்தான். ஏசா மாம்சத்தின் வழியில நடந்த வம்சத்தான். இந்த வம்சத்துல வரான். பின்னாட்கள்ல ஏரோது ராஜா, புதிய ஏற்பாட்டுல படிப்பீங்களே, ஏரோது ராஜா சாஸ்திரிகள் போய் கேட்டாங்களே யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கன்னு. அந்த ஏரோது ராஜா கூட இந்த ஏதோமிய வம்சத்திலிருந்து வந்தவன். அவன் என்ன பண்ணான்? 2 வயது குழந்தைகளை கொலை செய்தவன். அந்த ஏரோது ராஜா ஏற்கனவே தன்னுடைய மனைவிகளில சிலரை கொலை செஞ்சான், தான் சொந்த பிள்ளைகளை சிலரை கொலை செஞ்சான். அதுக்கப்புறம் தேசத்துல 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செஞ்சான். பாருங்க, ஏசா மாம்சத்திலிருந்து வந்தவன், அவன் வம்சத்தாரும் மாம்சத்தின் படியானவர்கள். ஏசா கொலை செய்யும்படி கத்தியை வைத்து தன் சகோதரனை கொல்ல சுத்திட்டு இருந்தான். அவன் வம்சத்துல வந்த ஏரோது கூட கொலை செய்வதில் தயங்காதவன். மாம்சம் மாம்சத்தை தான் பிறக்கும், ஆவி ஆவியை தான் பிறக்கும். தேவன் ஏன் ஏசாவை வெறுத்தார்? காரணங்கள் பல இருக்குது. அன்புள்ள தேவன் ஏன் ஏசாவை வெறுக்கணும்? அவன் வாழ்க்கையில தேவனை ஒரு இடத்துல கூட தேடல. கடைசி குறிப்பு கவனிங்க, 5வது பகுதி. முழு குடும்பமும் அமைதியற்ற சூழல்ல இருந்துச்சு. ஆதியாக 27:41 முதல் 46. அண்ணன் ஏசா கொலை செய்ய பார்த்தா, அதனால அம்மா தன்னுடைய இளைய மகனை பாதுகாக்கணும்னு வெளியூருக்கு அனுப்புறாங்க. அப்போ இந்த செய்தி தகப்பனிடத்துல போது. எப்படியோ எல்லாரும் விஷயத்தை அறிஞ்ச பிறகு யாக்கோப வெளியேற்ற நினைக்கிறாங்க. நம்பர் 1, ஏசா யாக்கோபை கொல்ல திட்டமிட்டான். ஆதியாகமம் 27:41-42. நம்பர் 2, ஏன் இந்த குடும்பம் அமைதியற்ற சூழலுக்கு போச்சு? ரெபேக்காள் யாக்கோபை அனுப்ப திட்டமிட்டார். நியாயமா என்ன செஞ்சிருக்கணும்? மகனே, நடந்துச்சு, நடந்தது நடந்துடுதான் அப்படின்னு 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கணும். ஆனா தாய் சேர்க்கல. இப்போ ஒரு பிரிவுக்கு மேல இன்னொரு பிரிவு. ஏசாவுக்கு பயந்து யாக்கோப மறைச்சு வெளியூருக்கு அனுப்புறாங்க. பிரச்சனை தீர்க்கப்படாத பிரச்சனை தீர்க்கப்படாதே முடியுது. நம்பர் 3, ரெபேக்காள் ஏத்தின் குமார்த்திகளால் துக்கப்பட்டால். ஆதியாக 27:45. ஆக இந்த முழு குடும்பமும் பாருங்க, ஏசா கொலை செய்யணும்னு திட்டமிட்டான். ரெபேக்காள் தன் மகனை காப்பாத்தணும்னு திட்டமிடுது. ரெபேக்காள் தன் மருமகளால கஷ்டப்படுது. யாக்கோபு வீட்டை விட்டு வெளியேறான். அப்ப முழு குடும்பமும் அமைதியற்ற சூழல்ல இருந்தது. இந்த அதிகாரம் அப்படிதான் முடியுது. அப்போ இந்த அதிகாரத்துல இருந்து ஏசாவினுடைய பாடங்கள் நமக்கு பாடங்கள்.
இதுக்கு பின்னால வர அதிகாரங்கள் எல்லாம் யாக்கோபு வாழ்க்கையில நடந்த சரித்திர நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையிலையும் எப்படி அதை ஒப்பிட்டு படிக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த அதிகாரத்துல நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள், கணவன் மனைவியின் வெளிப்படையான உறவு தேவை, நம்பர் 1. நம்பர் 2, பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை சமமாக நேசிக்க வேண்டும். நம்பர் 3, உடன் பிறந்தவர்களுக்குள் அன்பும் ஒற்றுமையும் வேண்டும். நம்பர் 4, பெயர் அளவில் பக்தி இல்லாமல் நிஜமான தெய்வ பயம் வேண்டும். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் சொல்லும் பாடங்கள் இவைகள்தான். மீதமுள்ள பாடங்கள் யாக்கோபை மையம் கொண்டு வருவது. அடுத்த அதிகாரம் இந்த குடும்பத்திலிருந்து வெளியேறிய யாக்கோபு என்ன ஆனான், எங்கே பயணிக்கிறான், என்ன நடந்தது, அவன் வாழ்க்கையின் நிகழ்ச்சிகள் என்ன என்பதை சொல்லுவதாகும். ஆக அடுத்த அதிகாரத்திலிருந்து யாக்கோபின் சரித்திரத்தை கவனிப்போம். ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, ஏசா வாழ்க்கையையும் அவன் ஜீவியத்தையும் குடும்பத்தையும், ஈசாக்கு குடும்பத்துக்குள் நடந்த காரியங்களையும் விளக்கமாய் படிக்க கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள் இப்படி இல்லாதபடிக்கு தேவன் நேசிக்கிற குடும்பமாய் இருக்க இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம்பா. எங்கள் வீடுகளுக்குள்ள இப்படிப்பட்ட வீட்டார் தவறுகள் இப்படி செய்யாதபடிக்கு எப்பொழுதும் உம்மை நேசிக்கவும் உம்மை பின்பற்றவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்குள்ள பிளவுகளும் பிரிவுகளும் வராதபடிக்கு இயேசுவின் நாமத்துல நாங்கள் எல்லாரையும் உம்முடைய ரத்தத்தால கட்டுகிறோம்பா. உம்முடைய அன்பின் கயிறுகளால கட்டுகிறோம். யாருடைய வீட்டிலெல்லாம் பிரிந்து கிடக்கிறார்களோ, பிள்ளைகள் பிரிந்து கிடக்கிறார்களோ, பெற்றோரும் பிள்ளைகள் பிரிந்து கிடக்கிறார்களோ, அவர்களையெல்லாம் இயேசுவின் நாமத்துல இணைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேனப்பா. யாருடைய வீட்டிலெல்லாம் பெற்றோரும் மருமக்களும் பிரிந்து இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சேரும்படிக்கு ஜெபிக்கிறோம். யாருடைய வீடுகளில் எல்லாம் மனைவிகளும் புருஷர்களும் பிரிந்து இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சேரும்படிக்கு ஜெபிக்கிறோம். யாருடைய வீடுகள் எல்லாம் சகோதரனுக்கு சகோதரன் பிரிந்து இருக்கிறானோ அவனுடைய வீடுகளெல்லாம் உறவுகள் கட்டப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறான் ஆண்டவரே. பிசாசு யாரையும் பிரிக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் அவன் தோற்று போவானாக. உறவுகளை உடைக்காதபடிக்கு அவன் தோற்று போவானாக. அப்பா, எல்லா குடும்பங்களையும் கட்டுகிறோம், அன்புனால கட்டுகிறோம், இயேசுவின் சமாதானத்தால கட்டுகிறோம், தாழ்மையினால கட்டுகிறோம். அன்பும் சமாதானமும் ஐக்கியமும் அவர்கள் வீடுகளிலே குடியிருப்பதாக. இயேசுவின் நாமத்துல எல்லா வீடுகளுக்குள்ள ஒற்றுமை உண்டாவதாக. இந்த நன்மைகளை எடுத்துக்கொள்றோம்ப்பா. உடைய பிள்ளைகளும் குடும்பமும் சுகமாய் வாழட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.